தமிழ்நாட்டுடைய தென்மூலையில் கடையநல்லூர் அப்படிங்கிற ஊர் ரொம்ப விசேஷமான பிரேம பக்தாலே இருக்கக்கூடியதான ஊரில் அதில் ஜனனம் இவருக்கு. கடையநல்லூர் தென்காசி கிட்ட இருக்கு. அந்த இடத்துல ஜனிச்சு அந்த ஊரில் இருக்கிற அந்த மண்ணில் பிறந்து இல்லை அந்த மண்ணில் பிறண்டாலே போகிறோம் கிருஷ்ண பக்தி வந்துடும். அப்பேற்பட்டதான கடையநல்லூர் அப்படிங்கிற ஊரில் இவர் ஜனிச்சு குளித்தலையில், இங்கே பக்கத்தில் இருக்கிற குளித்தலையில் வேத பாடசாலையில் ரிக்வேதம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணவர் கிரம பரியந்தம். அப்புறமா என்னடனா கிருஷ்ணபிரேமி சுவாமி இவர் வரமாட்டாரா என ஆமாயந்து பிரம்மச்சாரிண ஸ்வாஹா, இதை மாதிரி உத்தமமான குழந்தைகள்லாம் நமக்கு சிஷ்யாலா வரமாட்டாளா வரமாட்டாளா வரமாட்டாளான்னு குருநாதர் ஆச்சாரியர்கள்லாம் எதிர்பார்ப்பான்னு வேதம் சொல்கிறது. அதை மாதிரி 2 பேர் ரிக்வேதிகள் பூர்ணமாக அத்தியனம் பண்ணிவிட்டு ஆனால் இவரை காஞ்சி மடத்தில் அழைச்சிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா. யார ராஜசேகரர், ராஜசேகர் தானே பேர், நாகராஜன், இவர் சந்திரசேகரர், சந்துருன்னு கூப்பிடுவோம், குழந்தையிலேருந்து பழக்கம். அப்படி இருக்கச்சே இவா 2 பேர் காஞ்சி மடத்தில் அழைச்சிக்கணும்னு பார்க்கச்சே நம்ம ஸ்ரீ அண்ணா இது 2ம் எனக்குன்னு பிறந்ததாச்சே, இது 2ம் எனக்குன்னு பிறந்த ரத்னங்களாச்சே அப்படின்னு பார்த்து அவள் 2 பேரையும் சங்கல்பத்தினாலேயே அழைச்சிண்டு குழந்தைகளாக வந்துட்டேடாடாப்பா அப்படின்னு சேர்த்து கட்டிண்ட குழந்தை. பரனூர் பாடசாலையிலேயே ஸ்ரீ அண்ணாவுடைய சிஷ்யர் ஸ்ரீகாந்த சர்மான்னு இருந்தார். அவர்கிட்டயே சம்ஸ்கிருதமோ ராமாயணமோ ஸ்ரீமத் பாகவதம் அதுவும் டீக்காவோட இருக்கக்கூடியதான வியாக்கியானத்தோட ஸ்ரீதரிய வியாக்கியானத்தோட காலக்ஷேபம் கேட்டுவிட்டு அதே மாதிரி ஸ்ரீ அண்ணா கிட்டேயே பிரஸ்தானத்திரைய பாஷ்யங்களையும் கேட்டு பூர்ணமாக அதிகரித்தவா. இவருக்கு பலவேறு விருதுகள் அங்கங்கே கொடுத்திருந்தாலும் சுக கதா சுகர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட விருதில் விசேஷம். சுகருடைய கதையான பாகவதத்துக்கு இவர் ஒரு சுகர். அன்றைக்கி ஒரு சுகாச்சாரியர் இருந்தார், அடுத்து நம்ம பார்க்குற பிரத்யக்ஷ சுகர். ஏண்டானா இவர் எப்பயுமே இளமையாகவே இருப்பார், சுகபிரம்ம மாதிரி. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், சின்ன பையனாக வந்ததுலேருந்து பிரம்மச்சாரியாக இருக்கச்சிலேருந்து பார்க்குறேன். இப்போ பொண்ணுக்கே கல்யாணம் ஆக வேண்டிய வயசு இருந்தாலும் இப்போ பார்த்தாலும் ஜிலுக் 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 ஜிலுக்குன்னு ஓடிண்டே இருப்பார் எங்கேனாலும். ரொம்ப சுலபம் அப்படின்னா அதுக்கு காரணம் பாகவதம் ரத்தத்தில் அப்படி ஊறிருக்கு, அணு அணுவாக ஊறிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கச்சே நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரும் பொக்கிஷம், பலவேறு பொக்கிஷங்களில் முக்கியமான பொக்கிஷமாக நடமாடும் பாகவதமாக இருந்துட்டு கேரளா தமிழ்நாடுன்னு அநேகமான ஸ்டேட்டுகள்லாம் பல்வேறு விதமான உபன்யாசங்கள் நடத்துறதுனால இவர் அது மட்டும் இல்லை, நான் பாடசாலையில் பரனூரில் இவர் படிக்கச்சே பார்த்துருக்கேன். எல்லா குழந்தைகளும் எல்லா பெரியவாளும் கைங்கரிய பராள் எல்லாருமே படுத்துன்னு தூங்கிட்டா ராத்திரி திருட்டுத்தனமாக எழுந்து எங்கேயாவது தோட்டம் தரவு இருக்கான்னு போய் பார்த்துட்டு பாகவதத்தை நொற்று பண்ணிகிட்டே இருப்பார். நொற்று பண்ணி இதெல்லாம் சொல்லச்சே மேனி சிலுக்கிறது நேரம் பார்த்தவன். அப்படி வித்தியார்த்தினா அப்படி இருக்கணும். எந்த சௌக்கியத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி படிச்சுட்டே இருந்தால் தான் மனப்பாடம் ஆகும்னு மட்டும் இல்லை, ஏன்னா சுகம் அத்தியாபயாமாச நிவிருத்தி நிரதம் முனிம்னு சொல்லும்படிக்கு அப்படி அத்தியனம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட இவர் படித்தே பூர்ணமாக மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கு பாஷ்யங்களை தெரிஞ்சுண்டு இதை மாதிரி மனுஷாலாம் நமக்கு கிடைக்க மாட்டான். இவன் மனுஷாளா அப்படின்னு கேட்கும்படிக்கு சங்கேதாஸ்பதமாக தான் இருக்குது. அப்படிப்பட்டவா தான் நிறைஞ்சி இருந்தா பரனூரில் அப்படிங்கிறச்சே அதில் பெரிய ரத்தனமாக கிடைச்சவன். சம்பிரதாயாந்தரங்கள் எல்லா சம்பிரதாயத்தில் சம்பிரதாய பிரவர்த்தக ஆச்சாரியர்களாக இருக்கா இல்லையா, அவள்லாம் ஒவ்வொருத்தரும் யாரை முழுமுதற் கடவுள்னு சொல்கிறா அப்படிங்கிறது அடுத்த டாபிக். சங்க இலக்கியத்துக்கு அப்புறமா அதுதானே டாபிக். அதில் முதல்ல தோன்றினவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கர் தான் வேலி போட ஆரம்பித்தார், ராமானுஜர் பயிரிட்டார், மிச்சவாள்லாம் அறுவடை பண்ணி அவவா அறுவடை பண்ணிட்டு போனான். சரி அதெல்லாம் போட்டோம், நம்ம ஆதிசங்கரர் யாரை முழுமுதற் கடவுள்னு சொல்கிறார். இந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆதிசங்கருடைய உண்மையான ஹிருதயத்தை வெளிப்படுத்துறதுக்குன்னே ஒரு அவதாரம் நம்ம ஸ்ரீ அண்ணாவுடைய அவதாரம். ஏன்னா ஏற்கனவே சம்பிரதாயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்னு ரகசிய கிரந்தம் இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கிறத இப்போ ஸ்ரீ அண்ணா ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். இது மணிப்பிரவாளத்தில் இருக்கும், அது வெறும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கும். எந்த ஆச்சாரியருடைய ஹிருதயத்தை காட்டானா ஆதிசங்கரர் ஆகிய ஆச்சாரியருடைய ஹிருதயம் என்ன அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக பார்க்கணுமானா ஸ்தோத்திர பாடங்கள்லாம் எடுக்கக்கூடாது. அவள் ஹிருதயத்தை எங்கே பார்க்கலாம்னா பாஷ்யத்தில் தான் பார்க்கணும். பிரஸ்தான பாஷ்யம் பிரஸ்தான சதுஷ்டயம் அப்படின்லாம் இருக்கிறதுனால அந்த 4 பாஷ்யங்கள்லையும் என்ன சொல்கிறார் ஆதிசங்கரர், அதுதான் அவருடைய ஹிருதயம். ஸ்தோத்திரங்கள்னா சங்கர பரம்பரையில் வந்தவா எல்லாருக்குமே சங்கராச்சாரியால் தான் பேர். அதுவும் தனித்து சொல்கிறோம் ஆதிசங்கரன். ஆனால் எழுதச்சே எல்லாருமே சங்கரேன கிருத்தம் தான் எழுதுவா. ஆனால் இது எந்த சங்கரர் பண்ணாருன்னு தெரியாது இந்த பரம்பரையில்.
அதனால மெனக்கட்னு ஸ்ரீ அண்ணா அவதார காரியத்தில் இது ஒரு முக்கிய அவதாரம். ஆதிசங்கரர் எந்த தெய்வத்தை கடவுள்னு சொல்றார், பரபிரம்மம்னு சொல்றார் அப்படிங்கச்சே பிரம்மசூத்திர பாஷ்யம், பகவத்கீதா பாஷ்யம், அதே மாதிரி உபனிஷத் பாஷ்யம், அதுக்கு மேலே 4வதா விஷ்ணு சகஸ்நாம பாஷ்யம் எல்லாத்துலேருந்து எடுத்து நிரூபணம் பண்ணி காண்பிச்சிருக்கார். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரபிரம்மன்றத அதை சொல்ல போறார் நம்ம சந்திரசேகர சுவாமி சர்மா. ரொம்ப கஞ்சமகா பிரபு நான். பெரிய பெரிய கடலாக இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு உதிரணி கொடுங்க போகிறோம், ஒரு உதிரணி கொடுங்க போகிறோன்னு ஒரு 3/4 மணி நேரம் தான் அவகாசம் கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா இதெல்லாம் சாகரங்கள் ஒவ்வொன்றும். அதுலேருந்து ஒரு மூலையில் ஒரு முழுக்கு போட்டால் கூட ஆஹா சமுத்திர ஸ்நானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது மாதிரி இந்த சாஸ்திரங்கள்லாம் ஒவ்வொன்றும் சமுத்திரமாக இருக்குது. இதனால் அவளுக்கு 3/4 மணி நேரம் கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டியதான ஒரு கஞ்சத்தனம் எனக்கு ஏற்பட்டுடுத்து. வேறு வழி இல்லை, அவகாசம் இவ்வளோதான்னு. இதெல்லாம் விஸ்தாரமாக கேட்க வேண்டிய விஷயம். மேலே நம்ம சந்துரு அவர்கள் மேலே ஆதிசங்கரருடையதான பரத்வம், அத்வைத பரத்வம் அப்படிங்கிறத சாதிக்க போகிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. ஒரு எப்போ நாமாவளி சொல்லிட்டாரு. கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா, கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா, கருட கமன ரங்கா சேஷ சயன ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா, கருட கமன ரங்கா சேஷ சயன ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா, வையாளி ரங்கா வைபோக ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா, வையாளி ரங்கா வைபோக ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா, கற்பூர ரங்கா கருணாந்தரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா, கற்பூர ரங்கா கருணாந்தரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா, கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா, கஸ்தூரி ரங்கா காவேரி ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா, கருட கமன ரங்கா சேஷ சயன ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா, கருட கமன ரங்கா சேஷ சயன ரங்கா ஸ்ரீரங்க ரங்கா ரங்கா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோ. ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. பிரேமிகேந்திர குரோः கீர்த்திம் திக்ஷு சர்வாசு கீர்த்தயன் யஸ் சஞ்சரதி லோகேஸ்மின் கிருஷ்ணதாசாத்மஜம் பஜே. நாம கீர்த்தனமாத்ரேன சுப்ரசன்னம் கிருபாநிதிம் பக்தகோலாகலம் வந்தே பக்தாபீஷ்டபலப்ரதம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஹரிராமா சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிற வழக்கம் அண்ணா சம்பிரதாயத்தை. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. 2 வார்த்தை சுவாமியை பற்றி சொல்லிடுறேன். நான் பரனூரில் படிக்கும்பொழுது சுவாமி அண்ணாவோட பிரவச்சனம் எங்கே இருந்தாலும் அப்படி உட்காந்து அவர் ரசிக்கிறத, நான் அண்ணா பிரவச்சனத்தை எல்லோரும் கேட்பா பாப்பா ரசிப்பா, நான் அண்ணா பிரவச்சனத்தை ரசிக்க மாட்டேன். இவர் எப்படி அதை ரசிக்கிறாருன்னு இவருக்கு நேராக உட்காந்து இவர் தலையாட்டுறதும் அவர் ரசிக்கிறதும். பாகவதம் அண்ணாவோட கிரந்தங்கள்லாம் எப்படி ரசிக்கணும்னு அவரை பார்த்து நான் கற்றுனேன். அவரை தான் நான் பார்த்துட்டே இருப்பேன். அவ்வளோ ரசித்து ரொம்ப நாளைக்கு நான் சேர்ந்த புதுசில் பரனூரில் அங்கே திருவகீந்திரபுரம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கணும். எந்த பெரிய பெரிய திவ்ய தேசங்கள்லாம் அங்கே சம்பரோஷம் நடக்கணும்னா அதுக்கு ஒன்றும் பணம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அண்ணாட்ட சொல்லுவாள், அண்ணா 2 பேரை சொல்லுவாள், இவரையும் அகிலாக்கா, அவள் 2 பேர் தான் அகண்ட. இவாளுடைய தபசும் அவருடைய பிரேரணை பண்ணுறவருடைய தபசும் இவள் போய் ஒரு அகண்ட நாமா பண்ணுவாள். அப்புறம் எங்கேருந்தோ ஸ்பான்சர் வருவா, சம்பரோஷம் நடந்துடும். இப்படி எத்தனை திவ்ய தேசங்கள். அதுக்கெல்லாம் மூல காரணம் இவருடைய அகண்ட நாமா. அது மாத்திரம் இல்லை, ஒரு சின்ன சைக்கிளை வச்சுட்டு இவர் 106 திவ்ய தேசமும் போயிட்டு வந்தார், நேபாள் பரியந்தம். இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன்.
இதை பிரேமிக்க விஜயத்தில் ரங்கஜியும் அது ஸ்மரிச்சின்றார். இப்படி இவர் சின்ன குழந்தையிலேருந்து எப்படி ரசிக்கிறதுக்கு கற்றுக்கணும்னு இவரை கற்றுட்டோம். ஆச்சாரியன்தான் தெய்வம்னு சொல்கிறவா எல்லாரும் அதை காமிச்சவ 2 பேர். ஒன்று சுவாமிநாராயணன், அவள் இருக்காளே, அவள் அப்படி ஆச்சாரியனே தெய்வமாக கொண்டாடுறான். 2வது நம்ம முகுந்தாச்சாரியர், ஏன்னா சத்குரு பிரேமிகேந்திர பகவானுக்கு அப்படின்னு அண்ணாவசிலே சொல்லுவார். வேற யாராவது சொன்னால் அண்ணா போடான்னு எழுதுன்னு போயிடுவா. நான் பார்த்துருக்கேன் ஆஸ்திக சமாதத்தில் எங்கேயோ அந்த மாமா குப்புசாமி மாமா சொல்லும்போது எழுதுன்னு போயிட்டார் அண்ணா பாட்டு. அப்படிலாம் என்னை ஏலம் போட்டான்ருவா அண்ணா. அப்படி பேசிட்டா. ஆனால் அண்ணா வச்சுட்டு தைரியமாக சொன்னால் அண்ணா ஏற்றுக்கிறார். ஏன்னா அந்த ஹிருதயத்தோடு சொன்னால் தான் அண்ணா ஏற்றுப்பாரே தவிர சும்மா சொன்னால் ஏற்றுக்க மாட்டார். அவர் ஹிருதயத்தோடு தான் சொன்னார். சொன்ன சபை சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி அவரை பார்த்து ஆச்சாரிய பக்தி எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட அவருடைய ஆச்சாரிய பக்திக்காகவும் அவருடைய சௌஹிரதத்துக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே நமக்கு சங்கரருடைய ஹிருதயத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் சொன்னாரே, அந்த ஆதிசங்கருடைய ஹிருதயத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் அண்ணா வந்தார். அதுக்குன்னு ஒரு 2 கிரந்தம் பண்ணியிருக்கார், ஆச்சாரிய ஹிருதயம்னு. சங்கராச்சாரியர் பிரதானமாக 3 விதமான கிரந்தம் பண்ணியிருக்கார். ஸ்தோத்திர கிரந்தம், பிரகரண கிரந்தம், பிரஸ்தானத்ரயம்னு. நான் அவ லெவலுக்கு சின்ன குழந்தைக்கு பாலை கொடுப்பா, கொஞ்சம் வளர்ந்த குழந்தைக்கு நல்லா பிசைஞ்சு பப்பு மம்மு கொடுப்பா, தச்சி மம்மு கொடுப்பா. அப்புறம் நல்லா பல்லு வளர்ந்து இந்த முறுக்கு சீடையெல்லாம் கொடி அப்படின்னு கொடுப்பா. அந்த குழந்தைகள் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்தில் ஸ்தோத்திர கிரந்தங்களும் பண்ணியிருக்கார் ஆதிசங்கரர். அப்புறம் பிரகரண கிரந்தம்னு ஓரளவு கொஞ்சம் ஞானம் வந்த பிறகு அவளுக்கு விவேக சூடாமணி, அது பிரபோத சுதாகரம், அது மாதிரி கிரந்தங்கள். அப்புறம் கொஞ்சம் பல்லெல்லாம் வழுந்த பிறகு நல்லா கடிச்சு முறுக்கு கருகெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு தெம்பு வந்தால் அப்புறம் படிக்கிற மாதிரி இருக்கிற கிரந்தங்கள் தான் பிரஸ்தானத்ரயம். இப்போ நான் ஸ்தோத்திர கிரந்தங்கள்லாம் எழுதினு வந்தேன். அதுவே என்னால் இந்த 1 ஹவரில் சொல்ல முடியுமா தெரியல, 3/4 மணி நேரம் தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அனுபவிப்போம். அதில் விஷ்ணு பாதாதிகே சாந்த ஸ்தோத்திரம்னு இருக்குது. அதில் கடைசியில் உள்ளதுதான் ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆபாதாதாச்ச சீர்ஷாத் வபுரிதமனகம் வைஷ்ணவம் யஸ்வசித்தே தத்தே நித்யம் நிரஸ்தாகில கலிகலுஷே சந்ததாந்தः பிரமோதः ஜுஹ்வஜ்ஜிஹ்வா கிருஷானோ ஹரிச்சரித ஹவிஸ்தோத்திரமந்த்ரானுபாட்டைः தத்பாதாம்போருகாப்யாம் சததமபி நமஸ்குர்மகே நிர்மலாப்யாம். அந்த பெருமாளுடைய திருவடியை நமஸ்காரம் பண்ணுறேங்கிறார். ஆபாதாத் ஆச்ச சீர்ஷாது, திருவடியிலேருந்து திருவடி பரியந்தம். வபுரித மனகம் வைஷ்ணவம் யஸ்வசித்தே தத்தே. இந்த பகவானுடைய அந்த திருவடி முதல் திருமுடி பரியந்தம் யார் ஹிருதயத்தில் தரிக்கிறானோ அதை தரிச்சிட்டா போகிறோம். அந்த பகவானுடைய திருவடியே தியானம் பண்ணியிருந்தோம்னா திருவடி முதல் திருமுடி பரியந்தம்னு சொல்கிறார். ஆனால் பாகவதத்தில் சொல்லும்பொழுது ஏதாவது ஒன்று சொன்னால் தியானம் பண்ணால் கூட போகிறோம். கடைசியில் ஒன்றும் தியானம் பண்ண வேண்டாம், என்னுடைய மந்தஸ்மிதத்தை தியானம் பண்ணு அப்படிங்கிறார். நான்யானி சிந்தையேத் பூஜா சுஸ்மிதம் பாவையேன் முகம். என்னுடைய சிரிப்பை மாத்திரம் தியானம் பண்ணுங்கிறார். சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை பார்த்தா வேறு ஒன்றும் தியானம் வராது. அதனால் பகவானுக்கு எப்படி அவர் தியானம் பண்ணி பழக்கம் கிடையாது அவரை பற்றி. அதனால் என்னுடைய மந்தஸ்மிதத்தை மாத்திரம் தியானம் பண்ணுங்கிறார். தத்தே நித்யம் நிரஸ்தாகில கலிகலுஷே சந்ததாந்தः பிரமோதः. உண்மையான ஆனந்தம் வேணும்னா அந்த பகவானுடைய பெருமாளுடைய அந்த ரங்கநாதருடைய அந்த ரூபத்தை தியானம் பண்ணு. அங்கே ஒரு ஹோமம் பண்ணணும். நம்ம எல்லாம் ஹோமம் பண்ணணும் போனோம். இங்கே ஒரு ஹோமம் வெளியில் நடந்துட்டுருக்கு, இங்கே ஒரு ஹோமம் நடந்துட்டுருக்கு. என்ன ஹோமம்னா, என்னுடைய நாக்காகிய கரண்டியினால் இந்த பகவானுடைய குணங்களாகிய ஹவிசை உங்கள் காதுகளாகிய ஹோமகுண்டத்தில் ஹோமம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இங்கே ஒரு ஞான வேள்வி நடந்துட்டுருக்கு. இது ஞான வேள்வி. ஜுஹ்வத் ஜிஹ்வா கிருஷானவ் ஹரிச்சரித்த ஹவிஸ்தோத்திர மந்த்ரானு பாட்டைஹி. ஹரிச்சரித்தம், இந்த ஹரிச்சரித்திரம் அவருடைய ஸ்தோத்திர மந்த்ரானு பாட்டைஹி, அதை நம்ம ஹோமம் பண்ணினா இங்கே ஞானம் என்ன, அவர் தான் பரதத்துவங்கிற ஞானம் உண்டாகும் என்பதை அழகாக எடுத்து சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த தத்பாதாம்போருகாப்யாம் சததமபி நமஸ்குர்மகே நிர்மலாப்யாம்.
இந்த ஸ்தோத்திரத்தை, இந்த பகவத் தியானத்தை யார் பண்ணுறாளோ, உன்முச்சைவாத்ம நைனோ நிச்சய கவச்சகம் பஞ்சதாமேத்திய பானோஹோ. நமக்கு எல்லாருக்கும் ஒரு கவச்சம் வந்து தூங்குறார். என்ன கவச்சம்னா பாபமாகிய கவச்சம். நைனோ நிச்சய கவச்சகம், ஏனோ நிச்சயம். அதை போகணும்னா இந்த பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணிட்டோம்னா அபவித்திர பவித்ரவா சர்வாஸ்தாங்கதவா எஸ்மரேத் புண்டரீகாட்சம் சவாஹ்யா ஆபியந்தர சுச்சிஹி. அப்புறம் சுத்தமாகி என்ன பண்ணுவானா, பானோஹோ பிம்பாந்தர் கோச்சரம், அந்த சூரிய மண்டலத்தில் பேதிச்சிண்டு அந்த பரமாத்மாவை அடைவான். பானோர் பிம்பாந்தர் கோச்சரம் ச பிரவிசதி பரமானந்தம் ஆத்மஸ்வரூபம். பரமானந்தனான அந்த பரமாத்மாவை ரங்கநாதரை அடைவான் அப்படின்னு முதல்ல அந்த பெருமாளை தியானம் பண்ணி அவருக்கு அந்தவுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி அவருக்கு ஒரு ஹோமம் பண்ணி, இங்கே நல்ல டயத்தில் உற்சவம் வச்சுருக்கார். இங்கே பூச்சாற்று உற்சவம் தாயாருக்கு. என்ன பூச்சாற்றுனா அந்த பூ இல்லை, இங்கே பகவானுடைய குணங்களாகிய பூவை சாத்தி சாத்தி இங்கே நடந்துட்டுருக்கு பூச்சாற்று உற்சவம். தாயார் இங்கே அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா. அந்த பூச்சாற்று உற்சவம் அங்கே அது ஒரு சாதாரண பூ. இங்கே ஒரு வெளியில் ஒரு வேள்வி, இங்கே ஞான வேள்வி. அங்கே ஒரு பூச்சாற்று, இங்கே ஒரு பூச்சாற்று, ரெண்டு நடந்துட்டுருக்கு. அதுதான் தாயாருக்கு ரொம்ப உகந்த பூச்சாற்று. பாக்கி பூச்சாற்றுலாம் தாயார் கொஞ்சம் வச்சுட்டு பிரசாதம் இந்த இடத்துல போடாமட்டுருவா. தாயார் உகக்கிற பூச்சாற்று இந்த பூமாலை பாமாலை அப்படி சொல்கிறாளே, அந்த மறைய மகான்களை கொண்டு பாமாலையை கொண்டு பூச்சாற்று உற்சவம் நம்ம ஆச்சாரியன் பண்ணிட்டுருக்கார். மகாபாகியம். அந்த பூச்சாற்று உற்சவத்தில் நமக்கும் ஒரு பூ தயார் பண்ணி சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு. அப்புறம் ராமபுஜங்க ஸ்தோத்திரத்தில் நம்ம சிவன் பரமேஸ்வரன்லாம் சொல்வாளோ, அது சிவன் பரமேஸ்வரன் எல்லாமே ஆச்சாரிய ஹிருதய பிரகாரம் பெருமாள் தான்னு அண்ணா நிர்தாரணம் பண்ணியிருக்கார். அவருடைய ஸ்தோத்திர கிரந்தத்திலையும் சிவம் நித்யமேகம் விபும் தாரகாக்கியம் சுகாகாரமாகார சூன்யம் சுமான்யம் மகேசம் கலேசம் சுரேசம் பரேசம் நரேசம் நிரீசம் மகீசம் பிரபத்யே. அந்த ஆதிசங்கரோட ஸ்தோத்திரங்கள்லாம் நம்ம ரசிக்கணும். நீங்கள் கொஞ்சம் சமஸ்கிருதம் படித்து சாதாரணமாக பாட்டு பாடினாலே எல்லாருக்கும் நன்னா ரசிக்கலாம். கொஞ்சம் ராகதாளம் தெரிஞ்சால் நன்னா ரசிக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் சமஸ்கிருதம் படிச்சுட்டேன்னா இந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள் நீங்கள் ரொம்ப ரசிக்கலாம். சிவம் நித்தியமேகம், அந்த ராமர் தான் சிவன். நித்தியமேகம் விபும் தாரகாக்கியம் சுகாகாரம், அவருக்கு எந்த ஆகாரம் கிடையாது, ஆனால் சுகாகாரம், அவர் நின்ன அழகு. சுமான்யம், அவ எப்படி மகேசம், மகேசனுக்கும் ஈசன். மகேசம் கலேசம் சுரேசம் பரேசம் நரேசம் நிரீசம், இவருக்கு மேலே ஒரு ஈசன் கிடையாது. நிரீசம் மகீசம் பிரபத்யே, அவரை நான் சரணாகதி பண்ணுறேன். எல்லா ஸ்தோத்திரமும் நிறைய இருக்குது. எல்லாருக்கும் சாம்பிள் மாதிரி எல்லாருக்கும் ஒரு சாம்பிள் டோஸுன்னு கொடுப்பாளே, எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் ஒரு சாம்பிள் டோஸ். அண்ணா கூட காலடியில் சப்தாகம் நடந்தது. அண்ணா கூட அடியேன் போயிருந்தேன். அப்போ அண்ணா ஸ்லோகம் சொல்லிட்டே வந்தால், ஆதிசங்கருடைய குலதெய்வம் இந்த கிருஷ்ணன் குழந்தை ஆதிசங்கர் அவாத்து பக்கத்தில். இன்றைக்கி நம்பூதிரி ஆற்றுல நான் கேரளாவில் நிறைய போனதுனால எனக்கு தெரியும். எல்லாரும் நம்பூதிரி இல்லத்துலேயும் அவள் வீட்லேயும் அவளுக்குன்னு தனித்தனி கோவில் உண்டு. முக்கால்வாசி எல்லாம் பெருமாளாக இருக்கும், ஒன்று ரெண்டு தான் வேறு தெய்வங்களாக இருக்கும். முக்கால்வாசி எல்லாருக்கும் பெருமாள் அவள் க்ஷேத்திரம். கடைசியில் கொஞ்ச நாளைக்கு அவள் கவனிக்க முடியாமல் ஊர்க்காரர்கிட்ட கொடுத்துருவான், நீங்கள் பார்த்து உங்கப்போ நாங்களும் வந்து பார்த்துக்குறோம். அது மாதிரி ஆதிசங்கருடைய பரம்பரையில் அவருடைய குல தெய்வம் பரதேவதை ஸ்ரீகிருஷ்ணன். டெய்லி அம்மா கூட அந்த பூர்ணா நதியில், ஏன்னா அந்த பூர்ண பிரம்மத்தினுடைய அடி வழியாக ஓடுறதுனாலே அந்த பூர்ணா நதின்னு பேர், அதில் குளிச்சுட்டு அண்ணா சொன்னா, அம்மா கூட ஆதிசங்கர் சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை கையை பிடிச்சிருந்தே சொல்லிட்டு வந்த ஸ்லோகம் பா இந்த ஸ்லோகம் அப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே அண்ணா கூட நாங்களும் பிரதர்ஷனம் பண்ணோம் அந்த கோவிலில். அது ஞாபகத்துக்கு வருது. ஸ்ரீயாஸ்லிஷ்டோ விஷ்ணு ஸ்திரச்சர குரு வேத விஷய தியாம் சாட்சி சுத்தோ ஹரிரசுரகந்தாப்ஜனயன கதி சங்கி சக்ரி விமல வனமாலி ஸ்திரருச்சி சரண்யோ லோகேஷோ மம பவத் கிருஷ்ணோட்சி விஷய. எப்போதுமே ஆதிசங்கரர் தாயார் இல்லாமல் பெருமாளை சொல்லவே மாட்டார். தாயார்னா பக்கத்தில் இருக்கக்கூடாது. ஸ்ரீயாஸ்லிஷ்டோ விஷ்ணு, தாயார் கட்டின்னு இருக்கணும் பெருமாளை, அப்போ தான் அனுகிரகம் அள்ளி கொடுப்பார். ஏன்னா தாயார் கட்டின்னு காது வழியாக நம்ம பையன் வந்திருக்க அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லுவாள். அதனால் ஆதிசங்கருடைய எல்லா ஸ்தோத்திரையும் பாருங்கோ கட்டின்ட்டு தான் இருப்பார். தாயார் தனியாக பிரிஞ்சே தனி சீட்டில் கூட உட்கார மாட்டா, மடியிலே உட்காந்து வச்சுட்டுருவார். அதனால் ஸ்ரீயாஸ்லிஷ்டோ விஷ்ணு ஸ்திரச்சர குரு. ஆதிசங்கரர் எல்லா தெய்வங்களுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் அவர் சொன்ன மாதிரி. ஆனால் இதில் ஸ்ரீகாந்த சர்மா அங்கே அவர் சொல்லுவார், எல்லா தெய்வங்களுக்கும் புராண விஷயங்களை பற்றி தான் ஸ்தோத்திரமாக இருக்கும்,
நீ பெருமாளை பற்றி உள்ள ஸ்லோகம் மாத்திரம் கவனி, அதில் உபனிஷத் வாக்கியம் வேத வாக்கியம் அதை வச்சுன்னு தான் இருக்கும். இதுலேருந்தே அவருடைய ஹிருதயம் என்ன நமக்கு தெரியும். அவர் சொன்னாரே, சாதிச்சாரே, அதுதான் தியாம் ஸ்திதச்சர குருஹு வேத விஷயா, வேதத்துக்கு விஷயம் அந்த கிருஷ்ணன் தான்ப்பா. தியாம் சாட்சி சுத்தோ ஹரிரசுரகந்தாப் ஜனியனஹா. உலகத்துக்கு கஷ்டம் வரும்போது யார் அவதாரம் பண்ணுறா? பெருமாள் தானே. ஏதாவது ஒவ்வொரு அவதாரம் பண்ணி எப்பப்போ என்னென்ன வேணுமோ காப்பாற்றுறதுக்குன்னு வந்து ஓடி வராரு. கதி சங்கி சக்ரி விமலவன மாலி ஸ்திரரு. அந்த பரபிரம்ம ஹிருதயத்தில் இருக்கார்னு சொல்லலை அங்கே ஆதிசங்கரர். மம கிருஷ்ணோ அட்சி விஷயா சரண்யன். அவர் அந்த கிருஷ்ணன் தான் சரண்யோ லோகேஷா. எல்லா லோகத்துக்கும் அவர் தான் ஈசன். லோகம்னா ஜனங்கள்னு அர்த்தம். எல்லா ஜனங்களுக்கும் அவர் தான் சரண்யன். அந்த கிருஷ்ணன் ஏன் முன்னாடி நிற்கட்டும். யத சர்வம் ஜாதம் வியதனில முக்கியம் ஜெகதிதம் யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே. அதே மந்திரம் தான். அந்த எல்லா இது மாதிரி இந்த கிருஷ்ணாஷ்டகத்திலே ஒரு 4 ஸ்லோகம் அந்தர்யாமி பிராமணன் இருக்கு. இந்த பூமி கீமி எல்லாம் இருக்கே தவிர இது எல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் சைதன்யவத்தா பண்ணுறவர் அவர் தான். பிருத்திவியாம் திஷ்டன் யோ யமயதி மகிம் வேத நதராம் யமித்யாதோ வேதோ வததி ஜெகதாமீசமமலம் நியந்தாரம் ஜேயம் முனிசுரநாம் மோட்சதமசவு சரண்யோ லோகேஷோ மம பவது கிருஷ்ணோட்சி விஷயா. இந்த அந்த பூமிக்கு வர தெரியாது. ஆனால் அந்த பூமிக்குள்ளே இருந்து பூமி எல்லாத்தையும் வேகமாக சுற்றுறதுலாம் சொல்லிட்டு இருந்தார். சுற்றுறதுன்னா அது சுத்தாது, அது ஜடம். அது சூரியன்லேருந்து லைட்டு வருதுங்கிறா. சூரியனை ஆராய்ச்சி பண்ணுறவெல்லாம் சொல்கிறா, சூரியன்லேருந்து லைட்டு வந்துகிட்டே இருக்குது, கொஞ்ச நாள்னா சூரியன் லைட்லாம் பவர் குறைஞ்சி சின்னதாகிடும், பவர் இல்லாமல் ஆகிடுங்கிறா. சூரியன் பின்னாடி ஒருத்தர் பவர் கொடுத்துட்டு இருக்கார், தேசதா சரித்திர மண்டல மத்தியவர்த்தின்னு. சூரியன் இந்த பல்பு மாதிரி. இது கண்ணாடியா, முன்னாடியே கண்ணாடி, இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்காக இருக்குது. இங்கே இருக்குது இந்த கண்ணாடி. இந்த பிளாஸ்டிக்கில் எப்படி இவ்வளோ ஒளி வருதுன்னா, கண்ணாடியில் ஒளி வரல, உள்ளுக்குள்ளே இந்த கரண்ட்டு பாஸ் ஆகிறது, இந்த கண்ணாடி பளிச்சுன்னு தெரியாது. அது மாதிரி இந்த பூமி கீமி எல்லாத்துக்கும் அந்த கிருஷ்ணன் தான் கரண்ட் கொடுக்குறான் அப்படிங்கிறார். யமயதி மகிம் வேத நதரா யமித்யாதோ வேதோ வததி ஜெகதாமீஷ மமலம் நியந்தாரம். எல்லாரையும் நியமிக்கக்கூடியவன், எல்லாருக்கும் தியானம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் கிருஷ்ணன் தான். ஜேயம் முனி சுரன்றுனா, யார் முனிவனாக இருக்கட்டும், தேவனாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், எல்லாரும் கிருஷ்ணனை தான் தியானம் பண்ணும். தியானம் பண்ணினா அப்போ தான் நீ விருதிலே அடைவாய். மோட்சதமசௌ. அப்போ தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். இல்லாத வழி திண்டாடினே இருக்க வேண்டியதான். புனரபி ஜனம் புனரபி மரணம். அந்த கிருஷ்ணன் சரண்யோ. ஒவ்வொரு இடத்துலையும் சரண்யன் சரண்யன் சரண்யன்னு, ஒவ்வொரு அஷ்டகத்துலையும் சரண்யோ லோகேஷோ மம பவது கிருஷ்ணோட்சி விஷயா. இது வெறும் ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் ஒவ்வொரு உபனிஷத்து விஷயத்தை எடுத்து சொல்கிறார். மகேந்திராதிர் தேவோ ஜெயதி திதிஜான் யஸ்ய பலதா. தேவர்களாம் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு நாங்கள் தான் ஜெயித்தோம், இந்திரனுக்கு ஜெய், அக்னிக்கு ஜெய், வருணுக்கு ஜெயின்னு சொல்லிட்டு வந்தா. அப்போ ஒரு பூதம் வந்தது. அந்த பூதம்னா என்னன்னா, அது சிவன் தான் பூதம் மாதிரி வரார். பூதம் மாதிரி வந்து அவர் பயம் கொடுத்த. அப்புறம் பார்வதி வரா. அப்போ பார்வதி என்னடா இந்த சிவனும் பார்வதியும் இந்த அகிலாண்டேஸ்வரியும் ஜம்புகேஸ்வரம் சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஜெய் போடாதீங்கோ, 2 பேரும் இங்கே பெருமாளுக்கு ஜெய் போடுங்கோன்னு சொன்னான்னு அழகான இங்கே வியாக்கியானத்தில் எழுதுறா. இந்த ஏன்னா குரு ரூபமாக இருக்கார் சிவன். அதனால் குரு பிரகிருதி, இந்த பிரகிருதி தான் புருஷனை காட்டணும். அதனால் முதல்ல ஒரு பூதம் மாதிரி பயமுறுத்தி நீங்கள் அந்த பெருமாளை பிடிங்கோ. பலாராத்தேர் கர்வம் பரிகருதி யோசவ் விஜயினஹா. நான் தான் ஜெயின்னு சொல்லாத, உள்ளுக்குள்ளே அவர் தான் இருக்கா. பெருமாள் இருக்கிறதுனால தான் ஒன்றால் ஒரு கையை கூட ஆட்ட முடியாது. அப்பேற்பட்ட கிருஷ்ணன் தான்ப்பா உனக்கு கதி. யதா தர்ம கிளானிர் பவதி ஜெகதாம் க்ஷோபகரணி. எப்பெல்லாம் தர்மத்துக்கு கிளானி வருதோ, தர்மம் அழியாது. அந்த தர்மத்தை கிளானி பண்ணணும்னு வரந்தான். இரண்யகசிபு வந்தான், ராவணன் வந்தான், நிறைய பேர் வந்தால் அவெல்லாம் போயிட்டா தர்மம் நின்று இருக்கு. இப்பயும் 1-2 பேர் சொல்லின்னு இருக்கான், அவெல்லாம் போவா தர்மம் இருக்கும். அதனால் யதா தர்ம கிளானிர். ஏன்னா அவனே சனாதனம் தான் சொல்கிறான். சனாதனம்னா நித்தியமாக இருக்குன்னு அர்த்தம். நித்தியமாக இருக்கிறத அழிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். என்ன சொல்லணுமே ஒரு 2 வார்த்தை ஏதோ ஓட்டுக்கிட்டு கிடைக்கிறதா சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்லி ஒன்றும் ஓட்டு கிடைக்கல வச்சுங்கோ. யதா தர்ம கிளானிர் பவதி ஜெகதாம் க்ஷோபகரணி ததா லோகஸ்வாமி பிரகட்டிதவபு. ஏன்னா இவர் கிருஷ்ணன் இருக்கான். அண்ணா சொல்வார், இவர் சொன்னார், எல்லாம் நம்ம எல்லாரும் ராஜா ராஜான்னு பேர் தான். ஒரிஜினல் ராஜா ரங்கராஜா, சுந்தர ராஜா, அது மாதிரி நாகை ராஜா, வரதராஜன், இவாளெல்லாம் தான் இங்கே ராஜாவாக இருந்துருக்கான். ததா லோகஸ்வாமி பிரகட்டிதவபு சேது திருகஜா சதாம் தாத்தா ஸ்வச்சா. எல்லா சஜ்ஜனங்களும் தாத்தானா தாங்கி பிடிச்சிட்டு இருக்கார். அதனால் சாதுக்களுக்கு கவலையே இல்லை. அவர் தூக்கிட்டு இருப்பான் கிருஷ்ணன், நான் தூக்கிட்டு போகிறான்ன்றான்.
விட்டுமாஜாலிங்குரவாலா தூக்கின்னு போகிறான் பகவான். அதனால் சதாம் தாத்தா ஸ்வத்ஸா நிகமகண கீதோ விரஜபதி. நிகமகண வேதங்கள் முழுக்க இவனதாப்பா சொல்கிறது. சதன் சரண்யோ லோகேட்சோ மம பவது கிருஷ்ணோட்சி விஷயா. அவர் கிருஷ்ண மானச பூஜைன்னு இந்த ஸ்தோத்திரமே முடியல, அதில் அழகாக சொல்கிறார். சதா சேவிய கிருஷ்ணா சஜல கன நீல கரதலே ததானோ தத்யன்னம். மத்தியான நேரமாக இருக்குது, அவருக்கு இந்த இதுதான் பிடிக்கும். அந்த பிரம்மமோகனம் லீலை தான் ஆதிசங்கருக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியான நேரத்தில் தயிர் சாத்தை வச்சுட்டு ஊறுகாயை வச்சுட்டு பகவான் பிப்ரத்வேதம் ஜடர வடையோகோ புல்லாங்குள்ள இடுப்பில் சொருகிட்டு இருக்கானே, அந்த பிரம்மமோகனம் அவருக்கு ஏன் பிடிக்கும்னா எல்லாம் பரமாத்மான்னு காட்டின லீலை அது. பிரம்மாவுக்கே தெரியாமல் முழிக்கிற அளவுக்கு ஒரிஜினல் இது டூப்ளிகேட் இதுன்னு, அப்போ ஒரிஜினல் எல்லாம் பரமாத்மா தான் அப்படின்னு தான் எல்லான்னு காட்டினதுனால அதை எப்போதுமே அந்த லீலை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சொல்லுவார். சதா சேவிய கிருஷ்ண சஜல கன நீல கரதலே ததானோ தத்யன்னம் ததனு நவநீதம் முரளிகாம் கதாச்சித் காந்தானாம். இப்படி பலவிதமாக எனக்கு தியானம் வரணும். கதாச்சித் காந்தானாம் குச்சகலச பத்ராளி ரச்சனா சமாசக்தா. சில சமயம் கோபிகளுக்கு அந்த இப்போல்லாம் ஏதோ இடுறாளே பச்சை கலையாக போட்டுக்கிறா, அதுக்கு பேர் என்ன தெரியல, டாட்டுவா டூட்டோ போட்டுக்கிறாளே, அது கோபிகளுக்கு டாட்டு போடுற ஆளாம் கிருஷ்ணன். அதனால் அவளுக்கு எங்கெங்கே வேணுமோ எல்லா இடத்துலையும் போடுவான். குச்சகலச பத்ராளி ரச்சனா சமாசக்தா. இப்போ அவள் போடுறாளே ஸ்னிக்தை சக சிசு விகாரம் விரச்சயன்னு. இப்படி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் என் மனசில் பிரகாசிக்கட்டும். இவர் வந்து சன்னியாசியான எனக்கு சந்தேகமாக இருக்கு. அவ்வளோ ரசிகராக இருக்கா ஆதிசங்கரரை பார்த்தா, அப்படி பரம ரசிகராக இருக்கா. ஏன்னா அவளுடைய சந்நியாசத்துவமே அவனுக்காக ஏற்படுத்தினது. அதனால் அந்த கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. நமஸ்காராஷ்டங்கா சகல துரிதத்வம் சன்னப்பட்டு. உனக்கு என்னென்ன கஷ்டம் உண்டோ எல்லாம் போகணும்னா நேராக அந்த கிருஷ்ணன் காலில் போய் விழு, எல்லாம் போயிடும் அப்படின்னு கிருஷ்ண மானச பூஜையில் சொல்கிறார். அப்புறம் கோவிந்தாஷ்டகம்னு பேர். இந்த கோவிந்தாஷ்டகம்னா அது முழுக்க ஒரே வேத விஷயந்தான். அதில் 1-2 ஸ்லோகம். ஸ்நானம் வியாக்குல யோஷித் வஸ்திரமுபாதாயாகமுபாரூடம் வியாதித் சந்தீரததிக் வஸ்திராதாத்துமுபாகர்ஷந்தம் தாகா நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம் சத்தாமாத்திர சரீரம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் கோவிந்தம் பரமானந்தம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். உனக்கு பரமானந்தமாக இருக்கணுமா, கோவிந்தன்ட்டவா. அதனால தான் கோவிந்தா கோவிந்தான்னு திரௌபதி. ஏன்னா அந்த திரௌபதி அந்த அந்த நாமந்தான் உடனே அனுகிரகம் பண்ணக்கூடிய நாமம். கோவிந்தா கிருஷ்ணன் சொல்கிறான். கிருஷ்ணாமாம் தூரவாசனம் எத் கோவிந்தா. கோவிந்தான்னு கூப்பிட்டாலே அதுக்காக வஸ்தத்தை கொடுத்தாச்சே. இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா அது வட்டி இருக்குது. ரிணமேதத் ஒரு தடவை கோவிந்தா சொன்னால் கூட அது வளர்ந்துட்டே இருக்குமா. ரிணமேதத் பிரவருத்தம் மேன்னு ஒரு சண்டை சொன்னால் கோவிந்தாவுக்கு கொடுத்தாச்சு, அதனுடைய வட்டி இப்போ நிறைய கைங்க அவளுடைய குடும்பத்தை காப்பாற்றின்னு இருக்கேங்கிறான். அப்படி கோபிகளுடைய வஸ்திராபகர்ஷண லீலையை சொல்கிறார். வஸ்திராபகர்ஷணம்னா என்னடா, இந்த ஜீவனுக்கு சரீரம்தான் வஸ்திரம். அந்த சரீர அபிமானத்தை நீக்கி நீ என்னுடைய ஆள்டா அப்படின்னு புது வஸ்திரம் கொடுக்குறான் கிருஷ்ணன். அந்த விரஜா நதியில் நம்ம எல்லாரும் போகிறோமோ, நம்மெல்லாம் எல்லாம் இப்போ இல்லை, அப்புறமா விரஜா நதிக்கு போகும்பொழுது அங்கே நம்மளெல்லாம் குளிக்க சொல்லி நமக்கு புது ட்ரெஸ்ஸு கொடுப்பார். நமக்கு எல்லாருக்கும் நிறைய ஒரு ரூம் நிறைய சங்கு, ஒரு ரூம் நிறைய சக்கரம்லாம் நிறைய வச்சுருக்கார். வந்தால் எல்லாருக்கும் சங்கு சக்கரம்லாம் பெருமாளே கொடுப்பார். இது ஆதிச்சன் நமக்கு ஆச்சாரியன் கொடுத்த சங்கு சக்கரம் வேறு, அப்புறம் அங்கே பெருமாள் வேறு ஒரு சங்கு சக்கரம் கையில் ஒரிஜினலாகவே கொடுப்பார். எல்லாருக்கும் கருடன் தனியாக அவளுக்கு தனித்தனி வாகனம் விமானத்தில் ஏறிண்டு பறக்கலாம். இப்படி அந்த புது வஸ்திரம் கொடுக்கறதுக்கு ஒரு பிராக்டிஸிங்க கோவிலுக்கு கொடுத்தாங்கிறார். வியாதித் சந்தி ரததிக் வஸ்திரா தாதுபா கரிஷந்தம் தாகா. அதனால தான் அங்கே தத்ர கோமோக கஷோகா ஏகத்தமனு பசியதா. அங்கே எல்லாரும் ஒன்றா ஆயிடுவா. எஜமானன் யார் பியூன் யாருன்னு தெரிய வேண்டாமோ, வைகுண்டத்தில் தெரியாது. எல்லாம் சதுர்பூஜை சங்க சக்கரமாக இருப்பா. யார் அவள் தம்பதிகளாக போகிறவாளுக்கு மாத்திரம் அவளுக்கு தெரியும். வா 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 மாமா மாமின்னு அவளாக சேர்ந்து பஜனை பண்ணிட்டு இருப்பா. ஏன்னா 2 மாத்திரம் பகவான் இந்த வரலையா வினா ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபவ். அந்த ஸ்ரீவத்சம் கௌஸ்துபம் மாத்திரம். ஏன்னா ஸ்ரீவத்சம் தாயார், கௌஸ்துபம் ஜீவன். ஜீவன் இந்த ஜெகத் ரட்சணையில் திண்டாடிட்டு இருக்காத, நீ ஃப்ரீயாக இருங்கிறதுக்காக அதை மாத்திரம் வச்சுட்டார். அதை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தே புத்தம் புத்தேரந்தஸ்தம் சத்தா மாத்திரம் சரீரம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம்.
தூரே ததந்திகே. பக்கத்தில் இருக்குது, அது எட்டவும் இருக்குது, கிட்டவும் இருக்குது, எட்டி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு பிச்சைக்காரன் படுத்துட்டு இருக்கான், நான் எனக்கு பைசாவே இல்லைன்னு அழுதுன்னு இருக்கான். அவன் படுத்துன்னு இருக்கிற இடத்துக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது. கேரளாலேருந்து ஒருத்தர் வந்து மை போட்டு பார்த்து, நீ இறக்குற இடத்துக்கு கீழே புதையல் இருக்குடான்னா அவனே அவன் பணக்காரன் ஆகிடுறான். அது மாதிரி உள்ளுக்குள்ளேயே பகவான் இருக்கார். நீ புரிஞ்சிக்காத வழி நீ ஏழையாக நினச்சிட்டு இருக்கேன். மகாந்தம் விபுமாத்மானு, நீ தன்னை பெருமையாக நினச்சிக்கிடாப்பா. அதனால தான் ஈஷாவாஸ்யம் பராங்முகானாம் கோவிந்தே விஷயாசக்த சேதசாம் தேஷாம் தத் பரமம் பிரம்ம தூரதரே ஸ்திதம். நீ இந்த பக்கம் திரும்பலை, இந்த மனசை திருப்பணும். மனசை திருப்பணும்னா என்னடான்னா நமஹான்னு போட்டால் போகிறோம். மனசை திருப்பி நமஹான்னு போட்டேன்னா உனக்கு தெரிஞ்சிடும். தேஷாம் தத் பரமம் பிரம்ம தூரம். இது பாத்ம புராணம். அந்த விஷயத்தை மனத்தில் வச்சுன்னு சொல்கிறார். தன்மயத்வேன கோவிந்தே ஏனரா நியஸ்த சேதசா விஷயத்தியாகினஸ்தேஷாம் விக்னேயஞ்ச ததந்திகே. பெரிய உபகாரம் பண்ணினார். ஆச்சாரிய கிருதியை வச்சுன்னு இருக்கேன், ரொம்ப நாளாக எடுத்து பார்த்ததே இல்லை. இவர் சொன்ன பிறகு தான் பார்த்தேன், இவ்வளோ கொட்டியிருக்காரே அண்ணான்னு. என்னால் படித்து முடியல. நான் 10 பக்கம் கொஞ்சம் தான் படித்தேன். அவ்வளோ கொட்டியிருக்கா. இதுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு 4 மணி நேரம் சொல்லணும், அவ்வளோ இருக்குது. இன்னும் அண்ணா சொன்னதை படிக்கணும்னா அதுக்கு முன்னாடி அண்ணா என்ன மூல கிரந்தத்தை பார்த்து எங்கே இருக்கோம் அதை முதல்ல படித்தேன். அதெல்லாம் முதல்ல படிச்சுட்டு திருப்பி இதையும் படித்தா இன்னும் முடியல எனக்கு. இன்னொரு வருஷம் பண்ணுங்கோ. அடுத்த வருஷம் இந்த வருஷம் வந்து இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணுங்கோ. அவர் பண்ணும்பொழுது இப்போ வந்து முதல்ல ஸ்தோத்திர கிரந்தம் தான். ஸ்தோத்திர கிரந்தங்கிறது முதல்ல இந்த சின்ன பால் குடிக்கிற மாதிரி, அப்புறம் வந்து பப்பு மம்மு மாதிரி, அப்புறம் மேலே முறுக்கு கிடைக்கிற மாதிரி மேலே ஒவ்வொரு வருஷம் மேலே போகலாம். அதான் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் சாதயாமி ஜெகத். ஈசன் தான் சாதாரணமாக என்ன சொல்லுவோம், ஈசன்னு ஒருத்தருக்கு சொல்லுவோமே, அந்த ஈசனை சொல்லவே இல்லை அவர். ஈஷாங்கிற சப்தத்தை வச்சுட்டு அது என்ன, சாதயாமி ஜெகத் சர்வம் பூத்வா சூரிய இவாம்சபிகி சர்வபூதாதி வாசச்ச வாசுதேவஸ்ததஸ்மிருதா பகவானிதி சப்தோயம் ததா புருஷ இத்யபி நிருபாதி பிரவர்த்தேதே வாசுதேவே சனாதனி. இன்னும் பகவான்கிட்ட தான் அந்த வாசுதேவனால் இந்த உலகம் மறைக்கப்பட்டிருக்குப்பா. அதனால் அவர் வாசுதேவன் அப்படின்னு அவருக்கு பேருங்கிறத சொல்கிறார். அவர் கங்காஷ்டகம், கங்கையில் போய் இருக்கிறார். கங்கையில் எங்கே இருக்குது, காசியில் இருக்கார். காசியில் கங்கையில் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார்னா, பகவதி தவ தீரே நீலமாத்ராசனோகம் விகத விஷய திருஷ்ணா கிருஷ்ணமாராதயாமி. அந்த கங்கையில் குளிக்கும்போது அவருக்கு என்ன தோன்றது, ஆஹா இது கங்கை எல்லாம் பெருமையாக சொல்கிறேன், நம்ம குட்டிக்கண்ணன் காலலம்பின ஜலம் அப்படின்னு தோணுது. உடனே அவர் சொல்கிறார், பகவதி தவதீரே, ஒரு கங்கா ஜலத்தை மாத்திரம் குடிச்சிருந்து விகத விஷய திருஷ்ணா. அவருக்கு எந்த ஆசை இருக்குதுன்னு தெரியல, எந்த ஆசையும் இல்லாமல் தான் சன்னியாசியாக போனார். இருந்தாலும் சொல்கிறார், கிருஷ்ணம் ஆராதயாமி, கிருஷ்ணா ஒன்றை பக்தி பண்ணணும்ப்பா. சகல கலுஷபங்கே சொர்க்க சோபான சங்கே. இந்த கங்கையை பிடிச்சிட்டே நீச்சல் அடிச்சுட்டே போனால் கிருஷ்ணங்காலுக்கு போயிடலாங்கிறார். சொர்க்க சோபான சங்கே தர தரங்கே தேவி கங்கை. அம்மா எனக்கு அனுகிரகம் பண்ணுமா, உன் தீரத்துலேருந்து கிருஷ்ண பக்தி பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடு. யமுனைக்கு போகிறார். ஜலச்சுதாச்சுதாங்க ரங்க லம்பட்டாலிசாலினி விலோல ராதிகா கச்சாந்த சம்பகாலி மாலினி சதாவகாகனாவதீர்ண பர்திருபிருத்ய நாரதா துனோத்து மே மனோமலம் கலிந்த நந்தினி சதா. ஆதிசங்கரர் யமுனையில் குளிக்கிறார். ஒரு பூ வருது, சம்பகப்பூ. சம்பகப்பூ வருது, என்னடான்னு பார்த்தா முன்னாடி ஒரு பொம்னாட்டி குளிக்கிறா. யாரோ சன்னியாசி யாரோ பொம்னாட்டி ஆகணும்னு சொல்லி பார்த்தா ராதை தரிசனம் கொடுக்குறா. கிருஷ்ணனும் ராதியமாக குளிக்கிறா. அந்த பிரசாதம் கிடச்சிது. என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். நேற்றுக்கு சும்மா சாயங்காலம் பிரவச்சனம் முடிஞ்சு அங்கே போனேன், பூச்சாத்துக்கு போனேன். பக்தாலாம் பார்த்தேன். அவர் அண்ணாவோட பக்தால் வந்து உள்ளுக்குள்ளே வரையில ஆரத்தி சேவிக்கலாம். இன்னும் உள்ளுக்குள்ளே போயிட்டேன். உள்ளுக்குள்ளே போய் ஆரத்தி சேவிச்சுட்டு இப்படி வந்தேன். எல்லாம் பூ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தா. எல்லாம் பூ எடுத்துகிட்டு போனால் எனக்கு பூவே இல்லையே நினச்சின்னு இப்படி வரேன். கரெக்டாக பூ இருக்குது. அப்போ தான் தாயாரையும் எனக்காக ஒரு பூ போட்டுட்டு போயிருக்கான்னு நினச்சிட்டேன். அப்புறம் வெளியில் வந்து பட்டாச்சாரியரும் கொடுத்தார். அப்போ நம்ம நினைக்கும் பொழுது டக்குனு அங்கே கிடைக்கும் பொழுது எனக்கு தாயாரையே கொடுத்தாருன்னு தான் நமக்கு நம்மளோட அனுபவம். அது மாதிரி இங்கே ஆதிசங்கரர் குளிக்கும்பொழுது ராதையே அவருக்கு பிரசாதமாக தன் தலையில் உள்ள சம்பகப்பூவை கொடுக்குறாள். அதை எடுத்து வச்சுக்கிறார் சங்கரர். இப்படி இது எல்லா ஊரையும் சொன்னால் நம்ம ரங்கநாதரை சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஆனந்த ரூபே நிஜபோத ரூபே பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே சசாங்க ரூபே ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே அமதாம் மனோமே. அவர் ரூபம் கிடையாது, நாமம் கிடையாது சொன்னாருங்கிறா. அவர் ஒரு ரூபம் சொல்லிட்டே இருக்காரு. இந்த ஆதிசங்கருடைய ரங்கநாத ஆட்டத்தை பார்த்தா ஆனந்த ரூபே, ரங்கநாதரே ஆனந்த ரூபம். நிஜபோத ரூபே
ஆனந்தஸ்வரூபத்தில் ஞானஸ்வரூபம். பிரம்மஸ்வரூபே ஸ்ருதிமூர்த்தி ரூபே, வேதத்தினுடைய பிரத்யட்ச மூர்த்தி. சசாங்க ரூபே, நல்ல பல பலன் இருக்கார். ரமணீய ரூபே ஸ்ரீரங்க ரூபே ரமதாம் மனோமே. லக்ஷ்மீ நிவாசே ஜெகதாம் நிவாசே ஹிருத்பத்மவாசே ரவிபிம்பவாசே கிருபாணிவாசே குணபிருந்தவாசே ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே. ஸ்ரீரங்கத்தில் வசிக்கிற இடத்துல என்னுடைய மனசு நமிக்கட்டும்னு அர்த்தம். ஆனால் அண்ணா சொல்லுவார், ஸ்ரீரங்கவாசே ரமதாம் மனோமே. ஸ்ரீரங்கத்தில் வசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு புத்தியை கொடு. ஸ்ரீரங்கத்தில் அவ்வளோ ஃப்ளாட்டு கட்டு வாங்கிட்டு வரலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ரங்கநாதர் கிருபை பண்ணணும் அல்லது ஆச்சாரியன் கிருபை பண்ணணும். இல்லாத போனால் ஸ்ரீரங்கத்துக்கு நம்மளை மாதிரி கொஞ்சம் இப்படி வந்துட்டு போகலாம். இல்லாட்டா இந்த கோட்டைக்குள்ளேயாவது வரலாம். இது என்ன, இது சின்ன கோட்டை இல்லை, பெரிய கோட்டை. அவர் ஜீயபுரம் வரலையும் போகிறார், இங்கே ஒரேர் வரலையும் போகிறார். இந்த கோட்டைக்குள்ளே அந்த ஜீயபுரத்துக்குள்ளேயோ இல்லாட்டா அந்த பக்கம் ரங்கநாதர் ஒரேர் எங்கெங்கெல்லாம் போகிறார், அதுக்கு கேப்பில் எங்கேயாவது ஒரு வீடு கிடச்சா கூட அது ஸ்ரீரங்க கோட்டை தான். ரங்க மகாத்மியத்தை இருக்குது. யாரோ ஒருத்தன் போயிட்டான், அவன் அழிச்சுன்னு போக வரும்பொழுது பெருமாள் தூத்தர்களாம் வந்து அழிச்சுன்னு போகிறான்னு. அதனால் இங்கே இந்த கோட்டைக்குள்ளே யார் சரீரத்தை விட்டாலோ அவளுக்கு மறுபடியும் சரீரம் கிடைக்காது. இதம் ஹி ரங்கம் தியஜதா மிகாங்கம் புனர் நச்சாங்கம் எதி சாங்கமேதி. அவளுக்கு சரீரமே கிடைக்காது, பெருமாளோட ஒன்றிடுவா. ஒருவேளை சரீரம் கிடைச்சா எப்படி கிடைக்கும்னா, பானவு ரசாங்கம், கையில் சக்கரம் இருக்கும். சரணேம்பு காங்கம், அவன் காலடியில் கங்கை இருக்கும். யானே விகங்கம், போகிறதுக்கு கருடன் கூட வருவார். வண்டியாக கருடன் வந்துடுவார். சயனே புஜங்கம், படுத்துக்கிறதுக்கு பெட்டா நம்ம ஆதிசேஷனே வந்துடுவார். இந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ளே யார் கடைசி காலத்தில் யாரோ வயசானவா இருந்தால் யாரும் வெளியில் அழைச்சிட்டு போகாதீங்கோ. நான் இப்போ மெட்ராஸில் வேலை பண்ணுறேன், பாம்பேயில் வேலை பண்ணுறேன், எங்கள் அம்மா அப்பாவை அங்கே வச்சு பார்த்துக்கிறேன்னு. நீங்கள் வேணால் வேலையை விட்டு இங்கே வாங்கோ. இந்த வயசானவாளை மாத்திரம் இந்த க்ஷேத்திரத்துலேருந்து வெளியில் அழைச்சிட்டு போகாமல் இங்கேருந்து பார்த்துக்கணும். பிருந்தாவனத்தில் பிரமானந்த மகாராஜ்னு அவர் சொல்லுவார், இது மாதிரி இந்த இடத்து ஆமாம் பிருந்தாவனம் மாத்தியஜ, எந்த இதுலேயும் இங்கே இருக்கணும். கடைசி காலத்தில் இங்கே இருந்து இங்கே போயிட்டோம்னா நமக்கு கவலை இல்லை. அது 2-3 பக்தால அது மாதிரி எல்லாரையும் பல பக்தால கூப்பிட்டு அண்ணா இங்கே மோட்சம் கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய பேரை இங்கே வரவழைச்சி, எங்கேயோ இருக்கிறவாளை, எங்கேயோ ஆஸ்திரேலியாவில் இருந்தவாளை இங்கே வரவழைச்சி இங்கே உக்காத்தி வச்சு அவளுக்கு மோட்சம் கொடுத்து பல பேருக்கு நாங்கள் பிரத்யட்சமாக பார்த்ததுனால சொல்கிறேன். அண்ணாவோட காலத்தில் அது மாதிரி இங்கே தூங்குற அந்த பெருமாளை நினச்சின்னா போகிறோம். நிறைய பேருக்கு தூக்கம் வரலைன்னு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. என்ன கேட்டால் காலம்பரை டிஃபன் சாப்பிட்டு இங்கேயே போட்டுருவா. டிஃபன் சாப்பிட்டு இங்கே உட்காந்தா போகிறோம், எனக்கு நன்னா தூக்கம் வந்தது இங்கே. அதனால் இங்கே வந்தால், ஏன்னா இங்கே தூங்குற பெருமாள் கிட்ட வந்தால் நல்லா தூக்கம் வரும். இவரை நினச்சிண்டா போகிறோங்கிறார். சச்சித்த சாயி புஜகேந்திர சாயி நந்தாங்கசாயி கமலாங்கசாயி க்ஷீராப்திசாயி வடபத்ரசாயி ஸ்ரீரங்கசாயி ரமதாம் மனோமே. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே படுத்துங்கோ, நன்னா தூக்கம் வரும். ரங்கநாதரை நினச்சிண்டா போகிறோம். அப்புறம் மோகமுத்கரம்னு பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரட்சதி டுக்ரிங்கரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். வயசானவருக்கு சம்ஸ்கிருதம் படிக்கிறேன்னு டுக்ரிங்கரணே டுக்ரிங்கன்னு சொல்லிட்டு இருக்காத, கோவிந்தா கோவிந்தா சொல்லும். அதனால் நீ எல்லாத்துலேயும் பகவானையே பாரு. சர்வஸ்மின்னபி பஸ்யாத்மானம் சர்வத்ரோத்ஸ்ருஜ பேத ஜானம். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் என் கண்ணன். ஆழ்வார் சொன்னதை அப்படியே சொல்கிறார். ஆழ்வார் என்னென்ன சொன்னாரோ அதே சமஸ்கிருதத்தில் ஆழ்வார் பாசுரம் படிச்சுட்டு ஆதிசங்கர கிரந்தம் படித்தாதான் அவர் எவ்வளோ ஆழ்வார் படிச்சிருக்கார் தெரியும். அதனால் நீ விஷ்ணுவா ஆகணுமா ஈஸியான வழி சொல்கிறேன். சத்ரௌ மித்ரே புத்திரே பந்தௌ மா குரு யத்னம் விக்கிரக சந்தௌ. அவன்கிட்ட சண்டை போட்டு இவன்கிட்ட ஸ்னேகம் வச்சுட்டு அப்படிலாம் இருக்காத. பவசமசித்தகா சர்வத்ரத்வம் வாஞ்சஸ்ய சிராத் யதி விஷ்ணுத்வம். நீ விஷ்ணுவா ஆகணுமா எதுலேயும் பட்டுக்காமல் அவரை மாதிரி படிச்சுக்கோ. அவர் எல்லாம் அவரை மாதிரி இருக்க படிச்சுட்டானா நீ இது மாதிரி பவசர்வத் சமச்சித்தகா. சமச்சித்தகாங்கிறதுக்கு சாதாரண அர்த்தம் சமச்சித்தகனா சமமான, எல்லாத்தையும் சமமாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் உண்மையான அர்த்தம்னா மயாசக வர்த்ததேதி சமஹா. மானா லட்சுமி, லட்சுமியோட எந்த பெருமாள் இருக்காரோ அந்த பெருமாளை தியானம் பண்ணினேன்னா நீ பெருமாளாக ஆயிடலாம். நீ எதை தியானம் பண்ணுறியோ அது. அதனால் பவசமச்சித்தகா சர்வத்ரத்வம் வாஞ்சஸ்ய சிராத்
யதி விஷ்ணுத்வம் கேயம் கீதா நாம சஹஸ்ரம் த்யேயம் ஸ்ரீபதி ரூபமஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாய ச வித்தம் கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கீதையை படி, சஹஸ்ரநாமத்தை சொல்லு, அந்த பெருமாளை தியானம். தியேயம் வெறும் பெருமாளை தியானம் பண்ணாது. ஸ்ரீபதி அவர் எப்போதுமே தாயாரை விடவே மாட்டார் ஆதிசங்கர். ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம், அந்த ஸ்ரீபதியான அந்த பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணு தாயாரோட சேர்த்து. எப்போதும் இது மாதிரி சத்சங்கத்திலேருந்து உட்காந்துக்கும். நேயம் சஜ்ஜன சித்தத்தை இங்கே வச்சுக்கோ. இங்கே உட்காந்து வீட்டை நினச்சிட்டு இருக்காத. இங்கே இருந்தாலும் இங்கே மனசு இங்கே இருக்கணும். இங்கேயே வச்சு மொபைல் நோண்டின்னு இருந்தால் நீ பிரயோஜனம் இல்லை. நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம். முடிஞ்சா தான் அன்னதானம் நடக்கிறது. அதிக மாதம்னு பேர் இந்த மாதத்துக்கு. இந்த மாதத்தில் எது பண்ணினாலும் அதிகமான பலன். அன்னதானமோ, காவேரி ஸ்நானமோ, 7 ஸ்நானம், ஜபோ, ஹோமோ, விரதம், தேவத். இந்த மாதத்துக்கு பேரே கிடையாது. எல்லாத்துக்கும் வைசாகம், கார்த்திகம்லாம் பேர் இருக்கணும். இந்த மாதத்துக்கு பேரே இல்லாமல் ரிஷிகளாம் மலை மாதம்னு பேர் வச்சுட்டா. அது போய் பெருமாள்கிட்ட போய் கத்துறது. என்னை போய் மலை மாதம் சொல்லிட்டாரு. கவலைப்படாத, என் பேர் புருஷோத்தமன், என் பேரை உனக்கு தரேன். இந்த மாதத்துக்கு புருஷோத்தம மாதம். தனக்கு சமமாக பகவான் ஆக்குவார்னா ரிஷிகளுக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. மலிமுழிச்ச மாதம்னு சொன்னவா இதில் இந்த நல்ல இந்த சீமந்தம் கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுட்டான். ஏண்டனா ஃபுல்லாக பெருமாளை தான் தியானம் பண்ணணும். அவனை இனிமேல் இந்த இது மாதிரி ஒரு சத்சங்கம் தான் நடத்தணுங்கிறதுக்காக பெருமாள் தன் பேரை கொடுத்துட்டான் இந்த மாதத்துக்கு. அதனால் இந்த மாதத்துக்கு புருஷோத்தம மாதம்னு பேர். இதில் பண்ணக்கூடிய எல்லா சத்கர்மாக்களும், ஹோமமோ எது இருந்தாலும் எல்லாத்துக்கும் அதிகமான பலன். இதனுடைய பெருமையை ஒரு மேதாவின்னு ஒரு ரிஷி, அவருடைய பொண்ணும் நல்லா படித்த பொண்ணும், அவள் சின்ன வயசில் அவள் அப்பா காலம் ஆயிட்டார். பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கே, நீ இந்த அதிக மாதத்துடைய பெருமையை நீ தெரிஞ்சுட்டு ஸ்நானம் பண்ணு சொல்ல வந்தார் துர்வாசர். அந்த பொண்ணு கேட்கல. கடைசியில் நான் சாரமாக கோச்சிப்பேன், ஒன் டைமோ என் ஃப்ரெண்டோட பொண்ணாருக்கெல்லாம் கோச்சிக்காமல் போயிட்டேன். அன்றைக்கி அம்பரீஷன் சக்கரம் அந்த சுதர்சன சக்கரம் துரத்தும் பொழுது உடனே பஸ்மமாக வேண்டி வந்தான். இது இந்த அதிக மாதத்தில் கொஞ்சம் கோயில்கள்லாம் சுற்றி போயிருந்தேன். அந்த புண்ணியம் தான் என்னை காப்பாற்றினதுமா என்று துர்வாசரை சொல்லி, அப்புறம் அந்த பொண்ணு இப்போ பயங்கரமாக தபஸ் பண்ணி, சிவனை குறித்து தபஸ் பண்ணி, எனக்கு பதிந்தேகின்னு 5 தடவை கேட்டு, 5 தடவை தெரியாத கேட்டுவிட்டேன். வேறு வழியில் நீ உனக்கு 5 பேர் உனக்கு ஆட்டுக்காரராக வருவார்னு அந்த பொண்ணு தான் திரௌபதியாக பிறந்தாலும் இவருடைய திரௌபதி பூர்வஜன் மகதியை கிருஷ்ணன் சொல்கிறதா இருக்குது இந்த புருஷோத்தம மாத மகாத்மியத்தில். அப்போ என்னடனா இந்த மாதத்தில் பண்ணக்கூட எல்லா மாதத்துலையும் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மாதமாக அவர் பண்ணுறது நம்முடைய பாக்கியம். இது மாதிரி பெருமாளுக்கு உகந்த மாதம். வேறு ஒன்றும் பண்ண வேணாம், ஈஸியாக சொல்லி. இதுதான் கடைசியில் அவர் உபதேசம் பண்ணினார். குரு சரணாம்புஜ நிர்பர பக்தகா சம்சாராத் அச்சிராத் பவ முக்தகா சேந்திரிய மானச நியமாதேவ ஜட்சசி நிஜ ஹிருதயஸ்தம் தேவம். குரு ஆச்சாரியனை ஆசிரி ஈஸியாக சம்சாராத் பவ நிர்முக்தகா. மனசை அடக்கி வச்சு ஹிருதயத்திலேயே அந்த பெருமாளை பார். ஒரு ஷட்பதி ஸ்தோத்திரம், அழகான ஸ்தோத்திரம். அவிநயம் அபனய விஷ்ணு. இவர் உண்மையான வைஷ்ணவர் யாருடானா ஆதிசங்கர் தான். ஏன்னா உண்மையான வைஷ்ணவர் சிவன், அவரும் பரம வைஷ்ணவர். ஹஸ்தேட்சமாலா கிருதி கிருஷ்ண தத்துவம் ஜிஹ்வாக்ரபாகே வர கிருஷ்ண மந்திரம் என்மஸ்தகே கேசவபாத தீர்த்தம் சிவம் மகாபாகவதம் நமாமி. சிவன் கழுத்தில் நீளமாக இருக்குன்னா விஷம் குடிச்சான்னு நினச்சிப்பா. அண்ணா சொல்கிறார், ஹிருதயத்தில் நீலபாலனான அந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணுறேன். கிருஷ்ணனுடைய நெஞ்சில் இருக்க கிருஷ்ணனுடைய டால் கழுத்தில் அடிக்கிறது, அதான் என் கழுத்து நீளமாக இருக்குங்கிறார். ஏன்னா சிவன் எல்லாத்தையும் உண்மையை சொல்ல மாட்டார். அண்ணா கேட்டதுனால கரெக்டாக அண்ணாட்டமாக தான் சொன்னார். பாக்கி எல்லாம் விஷம்னு நினச்சின்னு இருக்கான். அதனால் அவிநயம் அபனய விஷ்ணோ தமய மனஸ் சமய விகதிஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரைய. இதில் 2வது ஸ்லோகம் தான் நமக்கு முக்கியம். தாரைய சம்சார சாகரதா. அருமையான பிரார்த்தனை. எல்லாரும் இதை சொல்ல வேணும், எல்லாரும் சொல்லலாம். திவ்யதுனி மகரந்தே பரிமள போக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பதாரவிந்தே பவபயகேதச்சிதே வந்தே. ஸ்ரீபதி தாயாரோடு இருக்கிற அந்த பெருமாளுடைய பதாரவிந்தத்தை இப்போ நமஸ்காரம் பண்ணு. இந்த சம்சாரம்லாம் உனக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். சத்யபி அவர் பரம அத்வைதர் தான். ஆனால் அவர் என்ன அழகாக சொல்கிறாரோ இந்த ஸ்லோகம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சத்யபி பேதாபகமே நாத தவாகம் ந மாமகீனஸ்துவம் சாமுத்ரோஹி தரங்கா கொச்சன சமுத்ரோன தாரங்கா. அத்வைதம்லாம் எல்லாம் ஒன்றா இருந்தால் கூட சமுத்திரமும் அதனுடைய அலையும் ஒன்று தான், கடலும் அலையும் ஒன்று தான். ஆனால் கடலை ஆசிரிச்சு தான் அலை இருக்கே தவிர அலையை ஆசிரித்து கடல் இல்லை.
அது மாதிரி 2 பேரும் ஒன்று சொன்னால் கூட நீ கடல் மாதிரி கிருஷ்ணா, உன்னோட அலை மாதிரி நான் அப்படின்னு கொச்சன சாமுத்ரோகி தரங்கா. அது மாதிரி அபேதம்னு சொன்னால் கூட ஜீவாத்மா பரமாத்மா அபேதம் சொன்னால் கூட பரமாத்மா உபாசியன், இவன் உபாசகன் என்கிறத இங்கே அழகாக சொல்கிறார். இன்னும் தொத்பிரபு ஜீவ பிரியமிச்சசி சென்னரஹரி பூஜாம் குரு சததம் பிரதிபிம்பாலங்கிருதி திருதி குஷலோ பிம்பாலங்கிருதி மாதனோதே சேதோ பிருங்க பிரமசி விருதாயத் பவமருபூமௌ விரசாயாம் பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்ஹானக பத சரசி ஜமகரந்தம். அவருடைய ஸ்லோகம் எல்லாமே ரசமாகவும் இருக்கும், உள்ளுக்குள்ள விஷயமும் இருக்கு. தொத் பிரபு ஜீவா, ஜீவனே உன் பிரபு யாருன்னு தெரியலையா? இச்சசிச்சேன் நரஹரி பூஜா, உனக்கு உன் பிரபுவுக்கு பிரியம் வேணும்னா நீ என்ன பண்ணணும்னா நரஹரி பூஜாம் குரு சததம், அந்த நரசிம்மனை பூஜை பண்ணு. உண்மை நரசிம்மனை பூஜை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா பைத்தியம். நம்ம உடம்பு அழகாக இருக்கணும்னா நம்ம உடம்புல கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்துட்டு நம்ம கண்ணாடி முன்னாடி அந்த பிம்பம் இருக்கணும், நம்முடைய பிரதிபிம்பம் தெரியுது. அது அழகாக தெரியணும்னா என்ன பண்ணணும்? கண்ணாடியில் தெரிகிற நம்முடைய பிரதிபிம்பத்துக்கு மையிட்டு அதில் லிப்ஸ்டிக் போட்டு அதில் பவுடரை போட்டால் ஒன்றும் தெரியாது. நம்ம உடம்புல அலங்காரம் பண்ணிட்டோம்னா கண்ணாடியில் தெரியக்கூடிய நம்ம பிரதிபிம்பம் அழகாக இருக்கும். அது மாதிரி நீ பெருமாளை பூஜை பண்ணி அவருக்கு மாலை போட்டு அவரை அலங்காரம் பண்ணினேன்னா நீ அலங்காரமாக இருக்கலாம். எவ்வளோ ஈஸியாக சொல்கிறார், குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார் ஆதிசங்கர். பிரதிபிம்பாலங்கிருதி திருதி குஷலோ, ஆனால் வார்த்தையை பார்த்தா கடப்பட இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பிரதிபிம்பாலங்கிருதி திருதி குஷலோ பிம்பாலங்கிருதிமா அலங்கிருதிமா தன்னுதே சேதோ பிருங்க, என் மனசாக வேண்டிய அங்கங்கேயும் பவ மறுபூமௌ, இந்த சம்சாரமாகிய பாணியத்தில் அலையாத பஜ பஜ லக்ஷ்மி நரசிம்மான பத சிஜம கரந்தம், அந்த பெருமாளுடைய பாதக்கவலத்தை போய் பிடிச்சிக்கோ. ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணே போகீந்திர போடி போகமணிரஞ்சித புண்ணியமூர்த்தே யோகீஷ சாஸ்வத சரண்ய பவாப்திபோத லக்ஷ்மி நரசிம்ம மம தேஹி கராவலம்பம். லக்ஷ்மி நரசிம்மா நீ தான் என்னை கை கொடுத்து காப்பாற்றணும் அப்படிங்கிறார். இங்கே சொல்லும்போது சாஸ்வத சரண்யன், எல்லாரும் சரண்யனா அப்பப்போ இருப்பா. சாஸ்வத சரண்யனுங்கிறது பெருமாள் தான். நான் என்ன இந்த தட்சகன் போய் இந்திரனை காப்பாற்றுன்னா, இந்திரன் காப்பாற்றுறேன்ட்டான், தடையில இந்திரனையும் கூப்பிட்டான் அக்னியில் போடுன்னொடனே இந்திரன் பார்த்தான், தட்சகனை அக்னியில் போட்டு இவன் ஓடி போயிட்டான். முடியல் துண்டில் மகாபாரத்தில் அப்படியே இருக்குது, துண்டில் வச்சுருந்தானா தட்சகனை பத்திரமா. இந்திரனையும் சேர்த்து ஹோமம் பண்ணணுன்னா உடனே எல்லாம் மந்திரம் வாழ்க்கை இருக்குது. தட்சகாசூபதஸ்வேக சகேந்திரேன மருத்வதா மந்திரத்தை சொன்னார் ரிஷிகள். இந்திரனும் சேர்ந்து அக்னியில் விழ வந்துட்டான். இந்திரன் பார்த்தான், என் துண்டில் தட்சகன் இருக்கிறதா தான் அவன் மாட்டின்னு இருக்கேன்னு துண்டு அப்படியே போட்டான் அக்னியில், அவன் ஓடி போயிட்டான். நல்ல வேலை ஆஸ்திகர் காப்பாற்றினார். அது மாதிரி யார் சாஸ்வத சரண்யன், நடுவில் அப்படி விட்டுட்டு போகிறவாளாக இருக்கக்கூடாது. திருட சங்கர்ஷனோ அச்சுதகான்னு பிடிச்சி இழுக்கிறவனா இருக்கக்கூடிய அந்த பகவானை நரசிம்மனை பிடிக்கணும் என்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார். பவாப்திபோத லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம் பிரம்ம இந்திர ருத்ர மருதர்க்க எல்லாரையும் சொல்லிட்டார். எல்லா தேவர்களும் முற்றாலாம் பெருமாளுடைய சரணத்தில். பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட்ட கோட்டி சங்கட்டிதாங்கிரி கமலா அமலகாந்தி காந்தா லக்ஷ்மி லசத் குச்ச சரோருக ராஜஹம்சா. லக்ஷ்மி எல்லாத்துலேயும் கூட சேர்த்துப்பார் பெருமாளை. எந்த பெருமாளாக இருந்தாலும் கூட லக்ஷ்மி வேணும். நம்மளால் லக்ஷ்மியை கொஞ்சம் பயந்துட்டு போனால் சொல்லுவோம். இவர் சொல்கிறார், பிரம்மா எல்லாரும் அந்த நரசிம்மனுடைய காலடியில் முட்டிக்கிறா. அவர் எங்கிறாருன்னா அவர் லக்ஷ்மியினுடைய குச்சத்தில் முட்டிக்கிறார். இவர் லக்ஷ்மி லசத் குச்ச சரோருக ராஜஹம்சா லக்ஷ்மி நரசிம்ம மமதேகி கராவலம்பம் லக்ஷ்மி நரசிம்ம சரணாப்ஜ மதுவரது. நான் ஒரு வண்டு, என்ன வண்டுனா அந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய சரணத்தில் பாதார விந்தத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு வண்டு நான் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுவும் விஷ்ணு புஜங்கம் விசுத்தம் சிவம் சாந்தம் ஆத்யந்தம். இது பிரகரண கிரந்தத்துக்கே போல அதுக்குள்ளேயே இந்த ஒவ்வொரு க்ஷேத்திர ஸ்தோத்திர ஸ்லோகங்களையும் சொல்லும்போதே அது ஹரிமியுடைய ஸ்தோத்திரம். இது நிறைய ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரத்துலேயுமே எல்லா தேவர்களும் அந்த கிருஷ்ணனை ஆசிரிக்கிறா. அந்த கிருஷ்ணனை ஆசிரிச்சா போரும். ஜெகநாத சுவாமி நயனபதகாமி பவத்துமே. என் உள்ளுக்குள்ள தெரியட்டும் சொல்ல வேண்டாமோ, கண்ணுக்கு தெரிய தெரியட்டும். நயனபதகாமி பவத்துமே என்று சொல்கிறார். முக்கியமாக அந்த கீதா பாஷ்யம் அதில் மாத்திரம் 2 வருஷத்தை சொல்லிட்டு, ஏன்னா பிரஸ்தானத்திரயத்தில் முதல் பிரஸ்தானத்தை முதல்ல கீதா பாஷ்யத்தில் தேஷாம் ஞானி நித்தியுக்தா ஏகபக்தி விசிஷ்யதே பிரியோஹி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா. இந்த இடத்துல ஞானி தத்துவவித்து ஏகபக்தி, ஒரே பக்தினா என்னடான்னா அந்நிய பஜனீயஸ்ய அதர்சனாத்து, பஜிக்க வேண்டாமே வேறு யாருமே இல்லை, ஒருத்தன் கிருஷ்ணன் தான். ஞானிக்கு வேற யார்? ஒரு ஞானினா என்னடான்னா
அவன் வந்து கிருஷ்ண பக்தி பண்ணணும். ஈஸியான வழி. இவன் நல்லவனா கெட்டவனா அப்படி தெரிஞ்சுக்கிறத. அது மாதிரி ஞானினா கொம்பு முளைச்சதுன்னா கொம்பு முளைச்சிருக்கு ஞானி அப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ராட்சசால கண்டுபிடிக்கலாம், கொம்பு வச்சிருப்பா அது மாதிரி இதலாம். அது மாதிரி ஞானிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா அவர் கிருஷ்ண பக்தி பண்ணுறாரா அப்போ ஞானி, இல்லையா டூப்ளிகேட். ஈஸியான ஒரு விஷயம் இதுதான். அது லிஸ்ட் இருக்குது. ஆதிசங்கரர் ராமானுஜாச்சாரியர் அவர் கூறார், பிரேமகுமாரா பிரேமகுமாரா சீக்கிரம் ஆகச்ச, பிரேமகுமாரா சம்பத்குமாரா சீக்கிரம் ஆகச்ச. கூப்பிட்டார், ஓடி வந்துட்டானே, செல்லப்பிள்ளை வாரா என் செல்லப்பிள்ளைன்னு கூப்பிட்டாரோ, ஓடி வந்துட்டான் கிருஷ்ணன். மத்வாச்சாரியருக்கு ஓடி வரான். அதே மாதிரி சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள், மதுசூதன சரஸ்வதி சுவாமிகள், எல்லாம் எத்தனை ஞானிகளோட லிஸ்ட் இருக்குது. எல்லா ஞானிகளும் கிருஷ்ண பக்தி பண்ணியிருக்கான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? அதுக்காக தான் கிருஷ்ணாவதாரமேன்னு குந்தி சொல்கிறார். ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஸ்யேமி ஸ்திரியா. ததா அந்த அதில் சொல்கிறா, ஞானிகளெல்லாம் பக்தி பண்ண வைக்கிறதுக்கு தான் கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் அப்படி தான் இருக்குது. பக்தியோக விதானார்த்தம். இந்த ஞானிகளாம் ஞான அகம்பிரமாகம் எல்லாம் போ இங்கே என்கிட்ட வா, புல்லாங்குழல் ஊதி கலைச்சி அவளை இங்கே வாடாப்பா, என்கிட்ட வாடாப்பான்னு ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் அவளை இருக்கிறதுக்கு தான் அந்த கிருஷ்ணாவதாரமே என்று சொல்கிறார். பெருமாள்கிட்ட வந்தால் அவர் 500 ரூபா நோட்டு கொடுத்தாருன்னா 500லேயே 100, 200, 300லாம் இருக்குன்னு தெரியல. இவன் தனியாக அந்த 100 அங்கே ஒரு 10 ரூபா இங்கே 20 ரூபா திண்டாடின்னு ஒன்று வாங்கிட்டு இருக்கா. இங்கே வந்தால் 10லேருந்து ஆரம்பித்து 500 வரலையும் இங்கே கிடைக்கும்னு தெரியலப்பா. அதை சொல்கிறார் ஆதிசங்கரர். அந்தவத்து பலம் தேஷாம் தத்பவதி அல்பச்சேதசாம் மயா ஏவ பரமேஸ்வரேன தம் தம் காமே. அதுக்கு சொல்கிறார், ஏவன் சமானேபி ஆயாசே மாமேவ ந பிரபத்யந்தே அனந்த பலாய அஹோகலு கஷ்டம் வர்த்ததே இது அனுக்ரோஷம் தரிசதி. பகவான் தலையில் கை வச்சுக்கிறானா, நானே எல்லாம் கொடுப்பேன், கிருஷ்ணன் என்கிட்ட வராமல் அங்கங்கே போகிறாளேன்னு கிருஷ்ணன் தலையில் கை வச்சுக்கிறான். இவர் தலையில் கை வச்சுக்கிறார் ஆதிசங்கரர். அஹோகலு அவர் அப்படியே சொல்கிறது, அது சங்கர பாஷை. இது அஹோகலு கஷ்டம் வர்த்ததே இது அனுக்ரோஷம் தரிசதி. பகவான் நான் கொடுக்கறதுக்கு எல்லாரும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்னை விட்டு அங்கங்கேயும் போகிறானே. பூதானி யாந்தி பூதேஜி, அந்த இடத்துல பூதானி விநாயக மாதிருகண சதுர்பகின்யாதீனி இப்படின்னு வேறு வேறு தெய்வங்களை போய் அடையிறாளே, அந்தந்த தெய்வத்தில் அடைஞ்சாலும் நான் தான் கொடுக்குறேன், இன்டைரக்டாக கொடுக்குறேன். ஒரு அம்மாட்ட கோச்சின்னு ஒரு பையன் போயிட்டான், சத்தத்தில் போய் சாப்பிட்றேன்னு. இவனுக்கு என்ன படிக்கணும் அவள் அம்மாவுக்கு தெரியும். அன்றைக்கின்னு பார்த்து கொழக்கட்டை பண்ணியிருக்கா, இன்றைக்கின்னு கோச்சின்னு போயிட்டான். இந்த அம்மாவுக்கு தெரியும் உப்புமா கொழக்கட்டை என்ன பண்ணால் அந்த சத்திரத்து மேனேஜரை கூப்பிட்டு கொல்ல வழியா அவன் கோச்சின்னு வந்திருக்கான், இந்த கொழக்கட்டையை கொடுங்க அப்படின்னு அவன் பார்த்து சத்திரத்தில் சாதாரணமாக பையன் தான் போடுவான். இவன் வந்து கொழக்கட்டை போட்டோன்னே எதுக்கு கொழக்கட்டைன்னு அவன் நினச்சின்னா இந்த சத்திரத்தெல்லாம் போட்டான்னு அவன் அம்மா தான் கொல்ல வழியாக கொடுத்தான்னு தெரியல. அது மாதிரி வேறு தெய்வத்தில் போனாலும் பின்னாடி வழியாக கிருஷ்ணன் தான் கொடுக்குறான்னு யாருக்கும் தெரியல. எல்லாருக்கும் நான் தான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் பகவான் கீதையில் சொல்கிறதான் ஆச்சரியமாக எடுத்து சொல்கிறார். இது நான் சொல்லலை, இது முழுக்க அண்ணாவோட ஆச்சாரிய ஹிருதயம். இந்த புஸ்தகம் யாருக்கு இல்லையோ எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஆதிசங்கருடைய ஹிருதயம் என்னங்கிறத இதை படித்தா தெரியும். அந்த ஹிருதயத்தை குருநாதர் ஹிருதயம் என்ன, பெருமாள் ஹிருதயத்தை கூட புரிஞ்சிடலாம், குரு ஹிருதயத்தை புரிஞ்சிக்க முடியாது. அந்த ஆதிசங்கருடைய ஹிருதயத்தை எடுத்து அண்ணா இதில் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்தை எழுதியிருக்கார். அந்த ஆச்சாரிய ஹிருதயத்தை புரிஞ்சிருந்த ஒரு ஆச்சாரியன் நமது முகுந்தாச்சாரியர். அந்த ஏன்னா அவரை அண்ணாவுடைய ஹிருதயத்தை புரிஞ்சுண்டு, ஆனால் அண்ணா இது மாதிரி முதல்ல ஒன்று நடத்தினார். அது மாதிரி அது ஹிருதயத்தை புரிஞ்சுண்டு இங்கே ஒரு பெரிய பெருமாளுக்கு ஒரு ஹவிஸ், ஒரு தேவ யஜ்ஞம், ஒரு ஞான வேள்வி நடந்துட்டுருக்கு. இந்த ஞான வேள்வியில் எந்த ஞானம் எல்லாருக்கும் வேணுமோ அந்த ஞானம் வரணும்னு நம்ம ஆச்சாரியன்ட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். மனசு மாதிரி எல்லாருக்கும் அந்த பக்தி வரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த ஸ்ரீபதி பதாரவிந்தே பவபய கேதச்சிதே வந்தே அப்படின்னு ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் ஆதிசங்கரர் சொல்கிறார். அதில் ரொம்ப ரசிக்கிறவாளுக்கு தான் இது புரிய ஒரு விஷயம். எந்த ஸ்தோத்திரத்தை எடுத்தாலும் ஆதிசங்கரர் பிராட்டியை விடவே மாட்டார். தவிர தாயார ஸ்தோத்திரம் பண்ணோன்னு ஆரம்பித்தா பெருமாளை விட மாட்டார். ஏன்னா அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் ஆசயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலாம் மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா. வேதாந்த தேசிக சொல்றார், ஆதிசங்கரரே லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தில் இப்படி சொல்கிறார் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து கையாடுறார். அப்போ அந்த காலத்துலலாம் வேதாந்த தேசிகருடைய காலத்தில் இதுக்கு லக்ஷ்மி ஸ்தோத்திரம்னு பேர். இப்போ கனகதாரா ஸ்தோத்திரமாக ஆக்கிவிட்டான். ஏன்னா இவளுக்கு கனக தான் தாராவியாக வேணுமா இருக்க தவிர பெருமாளும் பிராட்டியும் வேணும்னு தோணலை.
அப்போ அந்த கனகதாரா ஸ்தோத்திரம்னு பண்ணினாரே, அதில் முதல் ஸ்லோகமே அங்கம் அரேகே புலகபூஷணம். அந்த ஸ்ரீனிவாசனாகிய எம்பெருமானுடைய மார்பில் ஒரு இது வந்து தமால விருட்சம், நல்ல கருநீலமான தமால விருட்சம் ஸ்ரீனிவாச பெருமாள். அங்கே ஒரு பொன் வண்டு வந்து உட்காண்டிருக்கு, கருவண்டு இல்லை, இதுதான் கருவண்டாச்சு. அப்புறம் பொன் வண்டு ஒன்று உட்காண்டிருக்கு. பிருங்காங்கநேவ முகுலாபரணம் தமாலம், தமால விருட்சத்தில் ஒரு பொன் வண்டு உட்காண்டிருக்கான். இது பொன் வண்டு இல்லை, பெண் வண்டு. அது தாயார் தானே உட்காண்டிருக்கா. உட்காண்ட பொம்மை நாட்டிகளுக்கே ஒரு வரப்பா உட்காரு 2 மணி நேரம்னா கஷ்டம். அவளுடைய சரீரம் அப்படி இப்படி சாஞ்சிப்பா, அப்படி பாப்பா, இப்படி பாப்பா, அப்புறம் மெதுவாக அப்படி காலை தூக்குவா, இப்படி திருப்பி போட்டுப்பா, அப்புறம் அப்படி தூக்கி. இதுதானே பொம்மநாட்டி சுபாவம். இந்த மார்பில் உட்காந்துக்கிற மகாலட்சுமியும் வர்றப்பா யோகலட்சுமியாக உட்காரலையாம், அவர் ரசிக லட்சுமி. இப்படி உட்காண்டு அப்படி உட்காண்டு இப்படி உட்காண்டுன்னு அசையறா இல்லையா. அந்த மார்பில் இருக்கிற லக்ஷ்மி இப்படியும் அப்படியும் அசைச்சே பெருமாளுக்கு அந்த ஸ்பர்ச சுகம் மேனி குப்பு குப்பு குப்புன்னு சிலிர்க்கிறது. அதான் புலக பூஷணம். அதுவே பகவானுக்கு ஒரு பூஷணம் போட்டது மாதிரி இருக்கு. சொல்றது 7 வயசு பிரம்மச்சாரியான சங்கரர். அங்கேயே அவருக்கு சின்ன வயசுலேருந்து ஷியப்பதி ஷியப்பதி. நீ ஒன்று பதியை சொன்னால் ஸ்ரீயை சொல்லணும், ஸ்ரீயை சொன்னால் பதியை சொல்லணும், அவரால் விடவே முடியாது. அப்படிங்கச்சே ஸ்ரீபதி பத ஆசிரிக்கச்ச சரணம் அடையணுமானா அகலகில்லேன் இறைவென்று அலர்மேல் மங்கை உரை மாறுவா. தாயார் இருந்தால் தான் பக்கத்தில் சரணாகதி பண்ணலாம். பலனாகிய கைங்கரியம் அனுபூதி அனுபவம்னு சொன்னாலும் அப்பவும் ஷியாயுக்தம் அப்படின்னு பிராட்டியோட சேர்ந்ததான பகவான் அப்படிங்கிறத அனுபவிச்சே. ஒரு சமயம் பகவத்கீதையை பூரா சங்கர பாஷ்யத்தை எடுத்து 18 நாள் ஸ்ரீ அண்ணா அங்கே ஆர்ஆர் சபாவில் சொன்னார். அதில் பூர்ணமாக கேட்டுட்டு குப்புசாமி மாமாவத்தில் தான் தங்குவார். அடியங்களும் அங்கே தான் தங்கினோம். அப்போ ஒரு கேள்வி கேட்டார். இந்த பாஷ்யம் பூரா கேட்டாலே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இது வந்து அத்வைத்தமாக தெரியலையேன்னா, ஆதிசங்கரர் அத்வைத்தியா விசிஷ்ட அத்வைத்தியா தெரியலையேன்னு. ஏன்னா அங்கே அகம்துவாக்கெல்லாம் என்ன சொல்ல முடியும், அபேதத்தை சொல்ல முடியாது இல்லையா. பூர 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 அப்படியே ஸ்ரீமன் நாராயண், அதை கிருஷ்ணன் ஒருத்தனே பரபிரம்மம், கிருஷ்ணன் ஒருத்தனே பரபிரம்மம் தான் பகவத்கீதா பாஷ்யம் பூரா. இந்த ஆச்சாரிய ஹிருதயம் கையில் கிடச்ச உடனே ஸ்ரீ அண்ணா பண்ண கிரந்தத்தை பூர பாராயணம் பண்ணேன். அப்படி பூர பாராயணம் பண்ணச்சு தான் தெரியறது ஆதிசங்கருடைய ஹிருதயம். அது முக்கியம் இல்லை, அதை காட்டி கொடுத்த அண்ணாவுடைய ஹிருதயம். ஏன்னா பரதத்துவ ஞானமே ஒருத்தனுக்கு வரல, பகவத் தத்துவ ஞானமே வரல, யார் பரம்பொருள்னே தெரியலையானா இவன் எங்கே போவான், அவனை நம்பினவனும் எங்கே போவான், யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த மாநாடு நடக்கிறதுக்கு இன்றைக்கி நேற்று ஆசை இல்லை. சின்ன வயசில் 4-5 கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கச்சே ஒரு கிறிஸ்துவ மிஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அவள்லாம் சின்ன பசங்கள்லாம் கூட படிக்கிறவாளோ டீச்சர் உள்பட கேலி பண்ணுவா என்னை பார்த்து. அதுவும் நான் பிராமண பையன் வேற, கேலி பண்ணுவா. எங்களுக்கெல்லாம் ஒரே மத நூல், எங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள், நீங்கள் என்னடா இவ்வளோ நூல்களை வச்சுட்டு இவ்வளோ தெய்வங்களை சொல்லிட்டு கடவுள் யாருன்னே தெரியாத இருக்கலே அப்படின்னு சின்ன வயசில் குத்துன்னு குத்துவா. அன்னைக்கு முள்ளுனால ஏற்பட்ட காயம். நான் வந்த உடனே ஸ்ரீ அண்ணாட்ட முதல்ல பிருந்தாவனத்தில் வந்து சேரச்சே கேட்ட கேள்வி, எல்லா தெய்வமும் ஒன்று தான் அப்படின்னு பக்தி பண்ணுறது வசத்தியா, இல்லை ஒருவனே கடவுள்னு தெரிஞ்சு அவன்கிட்ட மட்டும் சரணம் அடைஞ்சு பக்தி பண்ணுறது பெருசான்னா. உடனே அண்ணா சொன்னார், இது ஞானம் இல்லைப்பா, அதுதான் ஞானம். ஒன்றே கடவுள் ஸ்ரீகிருஷ்ணன் ஒருத்தன் தான். அதை தெரிஞ்சிக்காத வரைக்கும் அவன் அஜ்ஞானி தான். புனரப்பி மரணம் புனரப்பி, என்னதான் அவர் சொல்கிறார், புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து ஆழ்வாரும் சொல்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீ என்னைக்கு ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரபிரம்மம்னு தெரிஞ்சுண்டியோ, அது அனுஷ்டானத்துக்கு வருதோ பரமைகாந்தத்துவத்துக்கு, அன்னைக்கு தான் உனக்கு மோட்சம். அதுக்கு உற்றபோது அன்றி நீங்கள் ஒருவன் என்று உணரமாட்டீர், அற்றம் மேல் ஒன்றறியீர், அவனல்லால் தெய்வமில்லை, கற்றினம் மேய்த்த எந்தை கடலினை பணிமினீரே. ரங்கநாதன் சொல்ல வந்துட்டு கண்ணுக்குட்டி மேய்ச்சானே அந்த பரபிரம்மம் இருக்கே, அதனுடைய கடலினை அந்த சரணத்தில் போய் விழு, சரணாகதி பண்ணு. குஞ்சு குழந்தை பிஞ்சு பாதம் அதில் போய் துயரறு சுடரடி தொழுது எழு அப்படின்னு சொல்கிறதுனால, இந்த ஒரு தெய்வம் யாருன்னு தெரிஞ்சு நீ பக்தி பண்ணலையானால், அதுக்கு ஆதிசங்கரர் பரமைகாந்தியாக இருந்திருக்கார். ஏன்னா இப்போ சொல்லிட்டு போயிட்டார், வேகமாக டைம் ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டார். விநாயக மாத்ருகணாதீன் மெனக்கன்னு சொல்கிறார். விநாயகர்லேருந்து ஆரம்பித்து மாத்ருகணங்கள்லேருந்து ஆரம்பித்து மற்ற தெய்வங்கள்லாம் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ தெய்வத்தை வணங்கினா அந்தந்த தெய்வ லோகத்துக்கு போகணும். போயாச்சுன்னா க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விசந்தின்னு வந்து வேணும். ஆனால் மாமேவையே பிரபத்தந்தே மாயாமேதாம் தரந்திதே, அது மட்டும் இல்லை, என்னை எவன் அடைஞ்சுட்டானோ மாம் உபேத்தியதி கவுந்தேயா புனர்ஜன்ம ந வித்யதே ஆ பிரம்ம புவனான் லோகான் புனராவர்த்தி. எத்தனை வாக்கியம் இருக்கு கீதையில், அத்தனை வாக்கியத்துக்கும் ஆதிசங்கரர் சொல்றது அவன் ஒருவனே அவன் ஒருவனே. அதில் அந்த ஏகாரம்
நாராயணனே நமக்கே ஆண்டாள் சொல்றா இல்லையா, ஆதிசங்கர் பதே பதே ஒவ்வொரு பங்கிகளையும் எடுத்து பார்த்தா அவன் ஒருவன் தான். இன்னொன்று அண்ணா அதில் கண்டிச்சுட்டா, மற்ற தெய்வங்களையும் சேர்த்து வச்சு வழிபடுறது அப்படிங்கிறது சில பேர் இப்போ பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதெல்லாம் கிடையாது. சாலக்கிராம பூஜைன்னு அது மட்டும்தான் நீ பண்ணணும். அது ஆதிசங்கருடைய ஹிருதயம். அதெல்லாம் படித்து பார்த்தா தெரியும். அப்படி ஆச்சரியமான விஷயத்தை அண்ணா ஒருத்தர் தான் காண்பிச்சு கொடுத்தார். இல்லைன்னா புரியாது. ஆதிசங்கரர் எல்லாரும் பக்தி மார்க்கத்தில் போகிறவா, ராமானுஜர்லேருந்து ஆரம்பித்து பின்னாடி எல்லாரும் அவருடைய ஸ்வரூபம் புரியாத போயிடுத்துனுச்சே. வைஷ்ணவானாம் யதா சம்புகுன்னு பாகவதன் சொல்கிறதே பரம வைஷ்ணவர் ஆதிசங்கரர். அப்புறமா தத்துவங்களில் வச்ச ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேற வேறையா, பிரகிருதி என்ன, ஜீவன் என்னன்ற தத்துவ விசாரத்தில் போச்சு துவைத்தமா அத்வைத்தமா விசிஷ்டாத்வைத்தமாலாம் வருதே தவிர, ஆனால் பரபிரம்மம்னு சொன்னால் அதில் எந்த ஆச்சாரியர்களும் மறுக்கவே முடியாது. ராமானுஜராக இருக்கட்டும், சங்கரராக இருக்கட்டும், மத்வராக இருக்கட்டும், சைத்தன்யராக இருக்கட்டும், சங்கரதேவராக இருக்கட்டும், சுவாமி நாராயணனாக இருக்கட்டும், ராமானந்தராக இருக்கட்டும், இதஹரி வம்சராக இருக்கட்டும், ஞானேஸ்வரராக இருக்கட்டும், அபங்கங்களில் கூட ஆட்சி அடுத்தது பேச போகிறார். நம்ம பாம்பேலேருந்து வாசன் இருக்கார், அவர் வந்து பேச போகிறார். ரொம்ப பரமைகாந்த பக்தி தான் காண்பிச்சிருக்கா அப்படின்னு பங்கங்களில் இருக்குது. அப்போ இதெல்லாம் எந்த சம்பிரதாயம் நீ இப்போ ஒன்றே ஒன்று தான் விஷயம், பரதத்துவத்தை தெரிஞ்சுண்டு அதை தான் அடையணும் அப்படிங்கிறது விஷயம். அதில் ரொம்ப அற்புதமாக பரம ரசிகர் நம்ம சந்துரு. உபன்யாசம் பண்ணாலும் ஹொஹாயின்னு கை தட்டி சிரிப்பார். மற்றவாள்லாம் அப்படி சிரித்தா கோவம் வந்துடும், அண்ணாக்கே மண்டையில் அடிச்சுட்டுப்பார். ஏன்னா அதெல்லாம் நான் நேராக பார்த்தேன். அழகர் கோயில் ஒரு தடவை சப்தாகம் நடந்துட்டுக்கு யாரோ ஒருத்தர் ஹாஹா அப்படின்னு சிரித்தார். நான் என்ன இங்கே அவுத்து போட்டு ஆடின்னு இருக்கேன் அப்படின்னு கத்திவிட்டார். அண்ணா கத்திவிட்டார். என்னத்துக்கு சிரிக்கிற, என்ன சிரிக்கிறதுக்கு வேண்டி கிடக்கு ஏண்டானா அது அப்படி இருக்கு இல்லையா. இவர் கத்தி சிரிப்பார் நம்ம சந்துரு. அப்படின்னா அண்ணா அவரையும் பார்த்து சிரிச்சுன்னு தான் இருப்பார். ஏன்னா எந்த இடத்துல எப்படி ரசிக்காக பூவி பாபுக்கா ரசிக்க தெரியணும் இல்லையா, அதுக்கு தானே பகவத் விஷயமே அப்படிங்கச்சு. அப்படி பரம ரசிகர். நீர் விஷ்ணு பரத்வத்தை ஆதிசங்கரர் எப்படி சொன்னாரோ அதை சொல்லும் ஐயானா, அவாட்டுக்கு குலுங்கி அவர் சிரிக்கிறார், எல்லாரும் சிரிக்க வைக்கிறார், ஆனந்தப்படுத்துறாருன்னா ரசஸ்வரூபன் பகவான், ரசோ வைசகா, அதை அப்படி தானே சொல்லணும். அப்படிதான் ஆதிசங்கரரும் சொல்லியிருக்கான்ற உண்மையை எடுத்து சொல்கிறதுக்கு தனி மனசு வேணும், தனியான ஞானம் வேணும் அப்படிங்கிறச்சே ரொம்ப ஆச்சரியம். ஆனால் இவர் சொன்ன மாதிரி 3-4 வருஷமாக இதை தொடர்ந்து நடத்தணும் போல இருக்கு. ஏன்னா உபனிஷத்தை பற்றி சொல்லு, அதுவும் 5 உபனிஷத்தை 3/4 மணி நேரத்தை சொல்லிவிட்டா. அவளும் 2 பேரும் சொல்லிட்டா. ஆச்சரியமாக சொன்னா. அந்த 5 உபனிஷத்துலேருந்து எப்படி சொல்கிறது விஷ்ணு பரத்வத்தை, அதுக்கெல்லாம் வருஷக்கணக்கில் காலட்சேபம் கேட்கணும் அப்படிங்கிறச்சே அவள்லாம் சொன்னது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இத்தினூண்டு பகவான் வந்து இவ்வளோ பெரிய உலகத்தளந்தான் அப்படிங்கிறது மாதிரி இத்தினூண்டு நேரத்துக்குள்ளால கடலளவான ஞானத்தை நமக்கு புழிஞ்சு கொடுக்குறா இல்லையா, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது. அதில் பாகவத ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவர், பாகவதம் பூரா நொற்று அப்படி இருக்கக்கூடியவர். நொற்று பண்ணால் பெருசு இல்லை, கிருஷ்ண பிரேம வர்ணமே தலைகிழ ஒப்பிச்சுடுறவாள்லாம் ராமாயண பாகவதத்தெலாம் இருக்க ஆள், பிரகாண்ட வித்வான்கள்லாம் மனப்பாடம் பண்ணி கடன்னு ஒப்பிச்சிடலாம். ஆனால் அனுபவத்தில் வரணுமே, அதுதான் இங்கே பார்க்க முடியும். இந்த சங்கத்தை தான் அப்படி பார்க்க முடியும்னு இருக்குச்சே. அப்பேற்பட்ட பரம அனுபவஸ்தராகும். பொழுதன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இப்போ நேற்று சென்னையில் சப்தாகம் நடந்துட்டு இருக்கு, விட்டுட்டு ஓடி வந்துட்டார். திருப்பி இப்போ போயிட்டே இருக்கார். அப்படிங்கிற அளவில் மாற்றி பாரத தேசம் பூரா விட்ட வெளிநாடுகள் கூட பாகவத சப்தாகம்னே பண்ணிட்டு இருக்கிறவர். அவர் வாயால் கேட்குற ஒரு பாக்கியமும் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது. இது ஆச்சாரிய கிருபைன்னு தான் சொல்லணும், ஞானாச்சாரியரான அண்ணாவுடைய கிருபைன்னு தான் எனக்கு சொல்லணும். அப்பேற்பட்ட பாக்கியம் இன்றைக்கி கிடைச்சது. உங்களுக்கு ஒரு நாளி ஆயிடுத்து இருந்தாலும் அத்தனை பேரும் அங்கே பிரசாதம் பாட்டுக்கு சாப்பாடு பாட்டுக்கு போட்டுருக்கா. ஆனால் ஒருத்தரும் அசையலை. யாரோ 1-2 பேர் போனால் அவெல்லாம் கொஞ்சம் வயசாகிடுத்து, சாப்பிடலைன்னு அந்த டயத்துக்கு முடியலன்றவா ஓடி போயிட்டாலே தவிர மிச்சவெல்லாம் குத்துக்கலாட்டம் இருக்கிறோம். இதை கேட்குறத விட்டால் வேறு என்ன இருக்குது ஜோலி. எப்பாப்பாரு சாப்பாடும் தூக்கமும் புனரப்பி சயனம் அப்படின்னு மறுபடியும் அசனம் சயனம் அப்படின்னு அண்ணாவே ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கா. அது மாதிரி சாப்பிட்றது படுத்து தூக்குறது முடியல, சாப்பிட்டு இருந்தா அப்படின்னா முடியலை, எதுக்கிடனா பசிக்கிறது, சாப்பிட்டாச்சுன்னா திருப்பி முடியல படுத்துக்கிடும். இப்படியே காலத்தை கழிச்சுட்டு இருக்கா. கேட்டால் பொழுது விடிஞ்சது பொழுது போச்சுன்னு நந்தன் திதிதா ஆதித்யே நந்தன் அஸ்தமித்தே இரவுன்னு இருக்கா. அதுக்கு மத்தியில் இவாள்லாம் எப்பேற்பட்டதான மகனீயர்கள் இங்கே இருக்கிறவா மகத்திகள். ஏன்னா இந்த விஷயத்தை கேட்கணும்னு ஆக்ரகத்தோட 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் தொடர்ந்து நடக்கிறது சில சமயத்தில். அப்பவும் அசையாத உட்காந்துருக்கான்னா அப்போ இவாளை பார்த்து தான் முதல்ல சேவிக்கணும் ஒவ்வொருத்தரையும். யாருன்னா ஆடியன்ஸ் கேட்குறா இல்லையா, இந்த ஸ்ரோதாக்கள். ஏன்னா இது ராமாயணம் இல்லை, பாகவத கிருஷ்ண லீலைகள் இல்லை. இதை கேட்குறது இல்லை, குஸ்தி சண்டை போடுறேன்னு பூசல் பட்டோலைன்னு பேர் மகாபாரதம். சண்டை பங்காளி காய்ச்சல் அந்த கிரந்தம் இல்லை. அதெல்லாம் கதையாக இருக்குச்சே, கேட்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து என்ன கதை வரப்போகுது, அடுத்து என்னன்னு. ஆனால் இது பூரா பிரம்ம விசாரம்.
இதெல்லாம் எத்தனையோ வருஷங்கள் உட்காந்து ரிஷிகள்லாம் விசாரம் பண்ணியிருக்கா. எத்தனையோ ஆச்சாரிய புருஷாலாம் பிரம்ம விசாரம்னு யார் பரபிரம்மன்ற விசாரம் பண்ணி கேட்பா. அந்த விஷயத்தை ரொம்ப சகஜமாக அவளுடைய சப்ஜெக்ட்லேருந்து எடுத்து சொல்ல ஆரம்பித்தாலும் கேட்குறவா எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்கானா. இப்போ நினச்சா இது வருஷமே இப்படி ஒரு மாநாடு நடத்திடலாம் உங்களுக்கு. அவர் சொன்னதை பார்த்த உடனே தோணி. ஏன்னா எல்லாரும் அள்ளி சாப்பிட்றவா, அள்ளி கொடுக்குறவா, இதுதான் வைஷ்ணவா. கிள்ளி கொடுக்க தெரியாது. அக்கார வடிசல்னா அதெல்லாம் பண்ண வேண்டிய முறையில் விலையுறந்த பொருள்லாம் படிப்படியாக டின்னு நெய் அப்படியே விடணும். அதுதான் அக்கார வடிசல். பால் சோறு மூட நெய் பெய்து ஆண்டாள் சொல்கிற அந்த அக்கார வடிசையில் அள்ளி ஆப்பையினால் கொடுக்கணுமே தவிர கிள்ளு பிரசாதம் கொடுக்குதா அதுவும் வைஷ்ணவாளுக்கு எப்படி போகிறோம். சுவாமி எங்களுக்கெல்லாம் பெரும் வயிறு இருக்குது சுவாமி, அள்ளி போடுங்கோன்னு பசியன் அள்ளி எப்படி சாப்பிடுவானோ அப்படி எத்தனை பேரும் குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ தயாராக இருக்கான்னு தெரியச்ச. இது வருஷமே இப்படி நிறைய விருந்து போடலாம் உங்களுக்கு. இத்தனை பேர் 33 பேர் வந்து விருந்து கொடுத்துட்டே இருக்கா மாற்றி ஆஹான்னு அடுத்துன்னு இருக்கா மாதிரி நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அது வந்து பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தை நடத்தணும்னு அடியன்ட்ட நியமிச்சார். இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ அண்ணா இருந்திருந்தாரானால் நேரடியாக இந்த இடத்த விட்டு இந்த சோஃபா விட்டு எழுந்து போகவே மாட்டேன். இது சத்தியம் இது. ஆனால் இப்போ சூக்ஷ்மத்தில் இங்கே தான் இருக்கா, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே இந்த மாதிரி 3 நாளைக்கு ஏற்பாடு பண்ணி அதில் அடியனும் பேசினேன். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் விஷ்ணு பரத்வம்னு பேச சொன்னார். அப்போ ஸ்ரீ அண்ணா அடியன்ட்டு சொன்னார், நான் சுருக்கமாக பண்ணிட்டேன், நீங்கள் பின்னாடி பெருக்கமாக பண்ணணும்னார். சொல்லி 20 வருஷம் ஆயிருக்கும், பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ சஷ்டப்த பூர்த்தின்னு ஒரு வியாஜத்தை வச்சுட்டு அதுக்கு முக்கியத்துவம் இல்லை, இதுக்கு தான் முக்கியத்துவம். அப்படி மேலே அவருக்கு மரியாதை உண்டு. அந்த மரியாதை ஆன உடனே அப்புறம் எல்லாரும் பூர்ணாகுதிக்கு போய் கலந்துக்கலாம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதே ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்பிசந்தீதி சைஷா பார்கவி வாருணி வித்யா பரமேப்யோ மன் பிரதிஷ்டிதா ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர் பிரம்மவத்சசேன மகான் கீர்த்தியா.